நான் ஒரு சகோதரியை பார்க்கறதுக்காக போனேன். அவங்களும் ஒரு விசுவாசி தான். அந்த புருஷன் விசுவாசி அல்ல. அவன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா தொல்லை பண்ணதுனால இந்த பிள்ளை அவன்கிட்ட கேட்டுச்சு, ஏன் இப்படி குடிச்சு 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 வாழ்க்கையை கெடுக்கிற, பிள்ளைங்கள்லாம் இருக்கு, சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி பண்றேன். அவன் இந்த சகோதரியோட வாயை மூடுறதுக்காக, இவ வாய் ரொம்ப பேசுறா, நம்மளை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறா, பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா, சம்பாதிக்கிறதெல்லாம் குடிக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் இவளை வாயை மூடுறதுக்காக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணான். நான் நேத்து கூட பார்த்தேன், நம்ம வீடு நான் வரும்போது வீட்டுல இருந்து ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, வெளியே போனான். அவன் யாரு, பிளேட்டையே திருப்பிட்டான் மொத்தமா. அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, அது நல்ல ஒரு விசுவாசி, பாவம். இந்த வார்த்தை அவளை உடைச்சு கொன்னுடுச்சு. சே, நம்ம இவ்வளவு நாள் இவனுக்காக வாழ்ந்து, இவனுக்கு பிள்ளைய பெற்று, இவனை நேசிச்சு, இவன் சம்பாதிச்சு கொடுக்காட்டாலும், குடிச்சிட்டு வந்தா கூட, காசெல்லாம் காலி பண்ணா கூட, இவனுக்கு நம்ம சம்பாதிச்சு சோறு போட்டோம். இவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு பிசாசு டக்குன்னு உள்ள வந்துட்டான். உடனே தீ குளிச்சுட்டா. அட் அ டைம் பயங்கர மோசமான கண்டிஷன்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. நம்ம விசுவாசி என்ன பண்றது, நான் போய் பார்க்க போனேன். நீ இப்படி செஞ்சிருக்கலாமான்னு. இல்லப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன், அவசரப்பட்டுட்டேன், என் ரட்சிப்பை நான் மறந்துட்டேன். டக்குன்னு அந்த பிசாசு எனக்குள்ள நீ எதுக்குலாம் உன் புருஷனே உன்னை சொல்லிட்டான், இனிமே ஊர்ல என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஆவி போராடிடுச்சு. நான் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப மனஸ்தாபப்பட்டா. இப்படி ஒரு கோரமான முடிவு நான் எடுத்திருக்கவே கூடாது, பைபிளை தூக்கிட்டு நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன், ரட்சிப்பை கெடுத்துட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்ன பேசலாம் நான் இணைஞ்சிருக்கணும், சகிச்சிருக்கணும். நான் இத்தனை பிரசங்கம் கேட்டு விட்டுட்டேனேன்னு ரொம்ப அழுதா. பட் அவளால அந்த காயத்திலிருந்து மீள முடியல. காரணம் என்னன்னா, மொத்தமா 90% இணைஞ்சிருச்சு, வெந்துருச்சு உடம்பு. ஆனா ரொம்ப அழுதுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தைகள்லாம் விட்டுட்டு போகுது. அதுக்கு பிறகு புருஷன் ஆஸ்பத்திரியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம், எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல ஒரு 4 நாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜெபிச்சது. ஆனா கர்த்தருடைய கிருபையில அவளுக்கு அந்த மன்னிப்புக்கு ஒரு சான்ஸ் மாதிரி கர்த்தர் எதை கொடுத்திருந்தாரு, அந்த சூசைட்ல செத்து போயிருந்தா, அவ எரிஞ்சு போயிருந்தா, அவளுக்கு ஆத்துமா நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அந்த கேப் கிடைச்சது. அதுல உடம்பெல்லாம் எரிஞ்சது, முகம் எரிய பாதி எரியல, இருதயத்துல பாதிப்பு இல்லை. அதனால கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் இருந்தாவா உயிரோட. அந்த 4 நாள்ல அழுது 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 ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டு இறந்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வீட்டுல சொன்னாங்க, பக்கத்துல உள்ள பெட்ல படுத்திருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். பக்கத்து பெட்ல படுத்திருக்க எல்லாருக்குமே அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பெட்டை நோக்கி யார் வரா, தேவ தூதர்கள் இவளை கூட்டு போற மாதிரி. என்னங்க இது, இந்த சகோதரி தீப்பிடிச்சு எரிஞ்சு சூசைட் பண்ற போது இருந்துச்சு, இவளை யார் கூட்டு போறாங்க, எல்லாரும் தேவ. அந்த கடைசி நேரத்துல ஒரு கிருபை. அதுக்காக நம்மளும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ல வரல. நம்ம ஆளுங்க என் பிரசங்கத்தை எந்த வியூல எடுக்கிறான்னு எனக்கு புரியல. திடீர்னு புத்தி இப்படி மாதிரி, ஓஹோ இப்படி பண்ணி இப்படி வெளியே போறதுக்கு ஒரு ரூட் இருக்கா அப்படின்னு நினைஞ்சிடக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, நான் நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் போற பாதையில தடுமாற்றங்கள் வருது, நீ ஞானமா நடந்துக்கோன்னு உனக்கு சொல்றேன். ஆவியானவர் சொல்ற புத்திமதிய அபிஷேகத்தோடு நீங்க என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். எதுக்கு இந்த சம்பவங்களை சொல்றோம், கதையா சொல்றோம்? எவ்வளவோ பெரிய ஆளும் இப்படிப்பட்ட பாதையில நெஞ்சிடறாங்க, இந்த காயப்படும் போது தடுமாறிடுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-34 வரை வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் அறிந்ததான ஒரு வேத பகுதி. நாம் அநேக நேரங்களிலே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில கர்த்தருடைய தூதுகளை பல விதங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் பேசும்படியாக விரும்புகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணமானான் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கை ஒரு பயணம். அந்த வாழ்க்கை பயணங்கள் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த பயணம் முடிந்து விடுகிறது.
அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் போய் அந்த பயணம் நீடித்த நித்தியமான ஒரு நிரந்தரமான பயணமாக நமக்கு அமைகிறது. நாம் இப்படி இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் ஒரு பயண வாழ்க்கை போல, ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து தொடங்கி ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் போய் சேருவது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அப்படி அல்ல. தாங்கள் குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறார்கள். அவர்கள் போகிற இலக்குக்கு அவர்கள் போகாமல் மாற்று பாதையிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள். அதனாலதான் யூதாவிலே நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் கூட ஒரு சிலர் தவறி போகும் பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. துவக்கம் சரியாக இருக்கிறது, அநேகருக்கு முடிவு சரியில்லை. வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய ஒரு துவக்கம் ஒரு முடிவு, இந்த இடைநாட்கள் அவனுடைய பயண நாட்கள். நெகேமியா தன்னுடைய நாட்களிலே எருசலேம் அந்த ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது, மதில்கள் சுட்டரிக்கப்பட்டது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, இவைகளை குறித்த செய்தி அவனுக்கு கேட்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுதான். அவனுடைய அழுகையினால் அவனுடைய முகம் சாயல் நாடி மாறி போயிற்று. ஆனால் அதோடு அடுத்த நாள் காலையிலே அவன் பானபாத்திரக்காரனாக இருந்தபடினால் ராஜாவுக்கு பானபாத்திரக்கார ஊழியத்தை செய்ய முடியாக அவன் வந்தான். ஆனால் அவன் எவ்வளவோ முயன்றும் அவனுடைய முக அந்த நாடியை மாற்ற அவனால் முடியவில்லை. ஆனால் ராஜா அவனுடைய உள்ளத்தின் வேதனையை புரிந்து கொண்டு அவனோடு பேசினான். அவனோடு பேசி அவன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின போது, இந்த காரியத்தை நீ போய் செய்கிறாயா, நீ போய் செய்தால் நீ எப்பொழுது போவாய், எப்பொழுது வருவாய் என்று அவனிடத்தில் கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், நான் இத்தனாம் தேதி புறப்படுகிறேன், இத்தனாம் தேதி போவேன், இத்தனாம் தேதி நான் திரும்பி வருகிறேன், என்னுடைய பிரயாணத்துக்கு இவ்வளவு காலம் செல்லும் என்று ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை ராஜாவினிடத்திலே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ராஜா சம்மதித்து அவனை அனுப்பினான். அதுபோல இந்த உலக வாழ்க்கையில தேவசித்தம் செய்யும்படியாக இந்த பயணத்துல நமக்கு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஒவ்வொரு காலம் இருக்கு. இந்த உலகத்துல மனிதனுக்கு போராடும்படியாக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் தேவன். மனுஷனுக்கு இந்த உலகத்துல போராட ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவோ என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான் இந்த பூமியில. அதுக்கு பின்பு அவன் யாராக இருந்தாலும் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில நிமிடங்கள் கூட அவன் நிலைத்திருக்க அவனுக்கு அனுமதி இல்லை, வாய்ப்பும் இல்லை. தேவனுடைய பிரமாணம் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறதும் இல்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த பயணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தின் பாதையை மாற்றிக்கொண்டான். கர்த்தர் அவனை கொண்டு வந்து எருசலேமில் வைத்து 6 ஆண்டவர் அருமையாக பாதுகாத்து பராமரித்து வந்தார். நாட்கள் போன பொழுது இவன் எருசலேமை விட்டான். எருசலேம் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது. எருசலேம் என்பது ஒரு ஆவிக்குரிய உன்னதமான நிலவரத்தை காண்பிக்கிறது. இந்த உன்னதமான நிலவரத்தில் இருக்கும் பொழுது இந்த பயணத்திலிருந்து எருசலேமிலிருந்து ஒருவன் சீயோனுக்கு போகலாமே தவிர ஒருவன் எருசலேமிலிருந்து கீழ் நோக்கி பயணப்படவே கூடாது. அப்படி பயணப்படும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது, சீர்குலைக்கப்படுகிறது. அந்நிய வல்லமைகள் அவன் மேல் கைபோட ஒரு வாய்ப்பை நாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறோம். எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் அடுத்து போவானால் அதன் தலைநகரமாகிய சீயோனுக்கு போகலாம். அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பாதை. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த எருசலேமின் வாழ்வை அவன் காத்துக்கொள்ள வேண்டியது அவன் மேல் விழுந்த ஒரு கடமை. அப்படி அவன் பயணப்பட்டால் ஒன்று சீயோனுக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த எருசலேமுக்குள் தான் அவன் பயணப்பட வேண்டும். ஏனென்றால் எருசலேமுக்குள்ளே வந்தவர்கள் அதை விட்டு வெளியே போகும் பொழுது அதுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே இந்த உலகத்திலே பாவிகளாக இருந்தவர்கள், அக்கிரமத்திலே மரித்து கிடந்தவர்கள். நம்மேலே எத்தனையோ நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. நாம் செய்த பழைய பாவ காரியங்களுக்கு இந்த உலகத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டால் நம்மில் அநேகர் குற்றவாளிகளாக இருப்போம். ஆனால் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இந்த எருசலேமுக்குள்ளே இந்த ரட்சிப்பின் இந்த தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்.
இதுல ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை விட்டு வெளியே போகும் பொழுது நாம் நியாய தீர்ப்பை சந்திக்கிறோம். இதை குறித்து நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், சீமேயு தாவீதை தூஷித்தான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. அவன் தூஷித்து விட்டு தாவீது மறுபடியும் சிங்காசனத்துக்கு வரப்போகிறான் என்பதை அறிந்த உடனே, முதலாவது அவனுக்கு அந்த அறிவு இல்ல. தாவீது சிங்காசனத்தை இழந்து விட்டான், இனி வாழ்நாளில் அவனுக்கு சிங்காசனம் கிடைக்காது என்று நினைத்தான். ஆனால் அது கிடைத்த பொழுது முதலில் வந்து மன்னிப்பு கேட்டது யார்தான்? இந்த சீமேயி தான். அந்த சீமேயை உடனே தாவீது பெருந்தன்மையோடு மன்னித்தான். இப்பொழுது அதற்கு அவனுடைய காலம் முடிகிறது. அதற்கு அடுத்த பொறுப்பை சாலமோன் பெற்றுக் கொள்கிறான். சாலமோன் இடத்துல சீமேயை குறித்த ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிட்டு போகிறான். சொல்லிவிட்டு போன பின்பு சாலமோன் அவனை கூப்பிட்டு சொன்னான், நீ எருசலேமில் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ சாகுற வரைக்கும் நீ எருசலேமில் இரு, நான் என் கை உன் மேல படாதுன்னு சொல்லிட்டான். அவன் இருந்தான். ஆனா ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது அவனுடைய ஞாபக சக்தியை இழந்தான். ஏனென்றால் அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் ஓடி போனபடினால் அவனை தேடி இவன் புறப்பட்டு விட்டான். அது அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய தோல்வியாக அமைந்து விட்டது. அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு. முதலாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 36ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். இது அவனுக்கு சரியாக தான் இருந்தது. ஆனால் 39ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 3 வருஷம் சென்ற பின்பு இந்த பிரமாணத்தை அவன் மறந்து ஒரு வேலைக்காரன் நிமித்தம் அந்த இடத்தை விட்டு வெளியே போய் அவன் திரும்பி வர்றதுக்கு தான் ட்ரை போனான், திரும்பி வந்தான். ஆனால் அவன் வாழ்க்கை போய்விட்டது. அவனை சாலமோன் கட்டளையிட்டு கொன்று போட்டான். இது எருசலேம் என்கிற அந்த தேவ சமூகத்தை, எருசலேம் என்கிற தேவனுடைய சமாதானத்தை, எருசலேம் என்கிற அந்த ரட்சிப்பை, எருசலேம் என்கிற அந்த ஐக்கியத்தை, எருசலேம் என்கிற அந்த ஆவிக்குரிய உன்னதமான நிலவரத்தை, எருசலேம் என்கிற அந்த சபையை விட்டு ஒரு மனிதன் பயணப்படுகிறது தவறு. அவன் அதற்குள்ளேயே குடியிருக்கலாம். அதனால தான் அவன் சொன்னான், எருசலேமுக்குள்ளேயே ஒரு வீடை கட்டிக்கோ, எருசலேமுக்குள்ளேயே நீ எங்கேயாவது சுத்தி கொண்டே இரு, அங்கேதானே குடியிரு. ஆனா எருசலேமை விட்டு என்ன செய்யாத, பார்டர தாண்டாத. கீதரோன் என்கிற ஆற்றை நீ கடந்தால் உனக்கு மரணம். எப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்கு. இதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எருசலேமை விட்டு எந்த சூழ்நிலையிலும் வெளியே போகக்கூடாது. ஏனென்றால் நாம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி நாம் அடைக்கலப்பட்டணமாகிய சபைக்குள்ள வந்திருக்கிறோம். நீ இந்த அடைக்கலப்பட்டணத்தை விட்டு நீ வெளியே போகும் பொழுது நீ செய்த தவறுக்குரிய அந்த குற்றம், உன்னால் பாதிக்கப்பட்ட வல்லமை என்ன செய்யும், உன்னை தாக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படினால்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, அவன் எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி பயணப்பட்டான். எரிகோ என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் சபித்ததான, இல்லாவிட்டால் யோசுவா சபித்ததான ஒரு இடம். எரிகோவை ஒருவன் கட்டினால் அதுக்கு அஸ்திபாரம் போடும்போது அவன் தன் மூத்த மகனை இழப்பான். அதற்கு வாசல் நிலைக்கால் ஒருவன் வைத்தால், அந்த கோட்டையை கட்டினால் அவனுக்கு என்ன நடக்கும், அடுத்து அவனுடைய இளைய பிள்ளை சாகும். இப்படிப்பட்ட ஒரு சாபத்தினுடைய ஒரு அனுபவம் தான் எரிகோ. அதே போல ஒருவன் கட்டினான், 2 பிள்ளைகளையும் இழந்தான். இப்படிப்பட்ட இடத்துல இவன் அதை நோக்கி பயணப்படுகிறான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டா தயவு செய்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பாம்பு கட்ட மாதிரி எங்க வந்துடாதீங்க. ஒரு லிமிட்டுக்கு போயிட்டு அடுத்த பாம்பு கொட்டுமா எங்க வந்துடும், பெறப்பட்ட இடத்துக்கு வந்துடும். அப்படி நீங்க வந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பாருங்க. இல்லாவிட்டால் இருக்கிற நிலவரத்தையாவது என்ன செய்து கொள்ளுங்கள், என்ன செய்யுங்க. சீமைக்கு சியோனுக்கு போக முடியாது, கரெக்ட், நீ அதுலயாவது நெல்லு. அந்த எருசலேமை விட்டு வெளியே வராத. உனக்கு தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு, கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வேலிக்குள்ளேயே நீ இரு. அந்த வேலிக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் மேல எந்த வல்லமையும் தொட்டாலும் அது தேவன் பொறுப்பெடுப்பார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஆனா அந்த பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே வரும் பொழுதுதான் நமக்கு பல நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்பட்டான். இப்பொழுது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, சின்ன பிள்ளைகளை கூப்பிட்ட கூட அழகா சொல்லிடுவாங்க. இந்த கள்ளர் கையில் அகப்பட்டதான அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை அவர்கள் உரிந்தார்கள். வஸ்திரத்தை உரிஞ்சா பரவாயில்ல, இன்னொரு வஸ்திரத்தை உடுத்திட்டு அவன் என்ன செய்யலாம், போயிடலாம். அடுத்து நடந்த சம்பவம் தான், அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள்.
அந்த காயப்படுத்திட்டனால அவனால மூவ் பண்ண முடியல. வஸ்திரத்தை ஒருத்தன் உறிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல போய் இன்னொரு வஸ்திரம் ஒட்டிக்கலாம், எதையோ ஒண்ணு எவன்ட்டையாவது கேட்டு வாங்கிக்கலாம், மானம் காப்பாற்றிக் கொள்ள எதையாவது ஒண்ணு பண்ணலாம், இல்ல எப்படியோ தப்பி எங்கேயோ போய் கரை சேரலாம், ரைட்டு. ஆனா இவனை அந்த வழியில விட்டுட்டாங்க. வழியில என்ன செஞ்சாங்கன்னா காயப்படுத்தி விட்டாங்க. காயப்படுத்தி தமிழ்ல சொல்லியிருக்கு குற்றுயிராய் விட்டார்கள். குற்றுயிர்னா இங்கிலீஷ்ல ஹாஃப் டெட், அதாவது பாதி உயிர் போயிடுச்சு. அவன் இப்ப அவன் எருசலேமுக்கும் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், எரியோவுக்கும் போக மாட்டான். இப்ப சபையில இருக்கிற ஒரு 50% விசுவாசிகள் அவங்க சபையை விட்டும் போக மாட்டாங்க, பரலோகத்துக்கும் போக மாட்டாங்க. இது மதில்ல நின்றுட்டு இருக்கு. இது அவங்களுக்கு சபையை விட்டு வெளியே போனா பிரச்சனை, சோத்திரம் சோத்திரம் விசுவாசியாவே சத்துரலான்னு சொல்லுவான். ஆனா பரலோகத்துக்கு போயிடுவான்னா அதுவும் என்ன செய்ய முடியாது, முடியாது. காரணம் இவர்களில் அநேகர் காயப்பட்டவர்கள். சத்துரு என்ன செய்யறான், அவனை காயப்படுத்தி அவனை குற்றுகிறாய் நடுரோட்ல விட்டுட்டான். இப்போ அவனால எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில காயங்கள் அடைந்திருக்கிறீர்களா? யுத்தம் ஒரு காயத்தை உண்டு பண்ணும், விபத்து ஒரு காயத்தை உண்டு பண்ணுகிறது. சில தடுமாற்றங்கள், நீங்க இப்படி போய்கிட்டே இருக்கீங்க, யாருமே உங்களை ஒண்ணுமே பண்ண வேண்டாம், டக்குன்னு இந்த பாய் தடுக்கிருச்சுன்னா நீங்க கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டா அதுல என்ன வந்துருது, ஒரு காயம், ஒரு ஆபத்து வருது. எதிர்பாராம எதுலயாவது முட்டிடுறீங்க, தடுமாறிடுறீங்க, ஒரு விழுகை, சும்மா நம்ம எழும்பும் போதே நம்ம கையை தடுமாறிச்சு ஊனிட்டு வரும்போதே நெஞ்சிச்சு கையை ஏதாவது ஒரு அடிபட்டு காயம் வந்தது. இப்படி பாத்தீங்கன்னா எல்லார் மேலையும் ஏதாவது காயம் இருக்கும். ஏதாவது ஒரு காயம் சரீர பிரகாரமா நம்முடைய அநேகருடைய சரீரத்துல இருக்கு. என்னடா சின்ன பிள்ளைகளை நம்ம எழும்புவோம், ஓடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். எவ்வளவுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு நம்ம சந்தித்து விடுகிறது. மிருகங்களினால் நமக்கு காயங்கள் உண்டாகிறது. ஒரு அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்த்தேன், அந்த ஆளுக்கு கையே இல்ல. அவன் துன்மார்க்கனான்னு கேட்டேன், இல்ல. அவன் துஷ்டனா, இல்ல, நல்ல மனுஷன். என்ன பண்ணிட்டான், வேலை செய்யற இடத்துல மிஷினுக்குள்ள நெஞ்சிட்டான், அறியாம கை போயிடுச்சு, கை துண்டா போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுக்கு கையே இல்ல, கை துண்டா போயிடுச்சு. அதுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜில ஒட்டுறதுக்கு வழி இருக்கு, அப்போ அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது அவனுக்கு ஒரு ஆறாத காயம், சாகிற வரைக்கும் அந்த கை இல்லாத ஒரு காயம் தான். இது உலகத்துல எழுத்தின் பிரகாரமான உள்ள காயங்கள். சண்டை போடும்போதோ, கீழே போடும்போதோ, தடுமாற்றங்கள் வரும் பொழுதோ, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பொழுது நம்முடைய சரீரத்துல சில காயங்கள் உண்டாகிறது. ஆனா ஆன்மீகத்துல இல்லாவிட்டால் மனதளவில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய ஜனங்களிலே எல்லாருக்கும் சில காயங்கள் இருக்கு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அது ஒரு காயமா மாறிடுது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீய வச்சு சுட்டுட்டா கூட அது காஞ்சி ஆறி எப்படியாவது ஒரு தழும்போடு போயிடும். ஆனா நாவை வச்சு சுட்டுட்டான்னா அது என்ன செய்யாது, ஆறவே ஆறாது. அதனாலதான் ஒரு சிலர் பாருங்க, செத்தா கூட என் முகத்துல முழிக்க கூடாதுங்கிறான், செத்தா கூட என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க, நீ செத்த உன் முகத்துல என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன். அவ்வளவு ஒரு வைராக்கியம். காரணம் என்னன்னா, இந்த வார்த்தையினால சில காயங்கள் நெஞ்சிருச்சு, உள்ளதுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அவங்கள பார்க்க அவங்களுக்கு என்ன செய்யல, மனசே இல்ல. இப்படிப்பட்ட காயங்களும் இன்றைக்கு இருக்கு. எழுத்தின்படியான காயங்களும் பைத்தவர்கள் உண்டு. ஆன்மீகத்துல ஒரு சிலருடைய செயல்களினால, சில சம்பவங்கள், சில காரியத்தை பார்த்ததுனால, சில காரியத்தை கேட்டதுனால, சில காரியத்தை தலையிட்டதுனால, சில காரியம் நமக்கு தெரிஞ்சதுனால, இப்படி நம்ம அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி பாதிக்கப்பட்ட காயப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சிலர்லாம் சபையை விட்டு போயிடுறாங்க, ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்களெல்லாம் நீங்க விசாரிச்சு பாருங்க, அவங்க ஒன்னும் பாவம் செஞ்சுட்டு போகல. பெரிய பாஸ்டர்ஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மை விட்டு ஊழியத்தை விட்டு போன அநேகர் பாவிகள் அல்ல, அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஏதோ ஒரு காயம் அவங்களை நெஞ்சிருச்சு, அதிகமான ஒரு தாக்குதல்ல ஒரு காயப்பட்டாங்க. அந்த காயம் அவங்களுக்கு ஆற்ற முடியல, ஆறல. அந்த ஆறுற வரைக்கும் அவங்களால தாங்க முடியல. கருத்து வேறுபாடுகள், இப்படிப்பட்ட காயம் படும் பொழுது அந்த மனுஷன் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டை விட்டு விலகிடுறான். அந்த காயம் ஒரு மன போராட்டமாக இருக்கலாம், இல்லாவிட்டா யாரோ ஒரு ஆளு அவனை புறக்கணிச்சிருக்கலாம், இல்லாவிட்டா இவனுடைய இயலாமையா இருக்கலாம். என்னையோ நம்மளால ஒண்ணுமே முடியலையே, அது ஒரு பெரிய காயம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல். இப்படிப்பட்ட ஒரு காயத்துல இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க நான் வசனங்களை சொல்ல போறேன், ஏன் ஒரு மனிதன் காயப்படுகிறான்னு சொல்றேன். எப்படி இந்த காயங்கள் வந்தது, வேதத்தின் அடிப்படையில ஒரு மனிதனுக்கு வருகிற காயங்கள் என்ன,
ஒரு சிலருக்கு வறுமை ஒரு காயம், தருத்தரம் ஒரு பெரிய காயம், ஒரு சிலருக்கு கடன் இருக்கு, அது ஒரு பெரிய காயம். இப்ப நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன், எந்த காயம் உங்களுக்குள்ள இருக்கு? ஒரு புருஷன் ஒரு மனைவிய எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சு, அவங்க பெரிய பணக்காரங்க, அவனும் பெரிய பணக்காரன் தான். அடிச்சு அந்த மனைவி கூனி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? அப்படி அடிக்கும் போது ஏதாவது ரத்தம் வடிஞ்சதுன்னா வீட்டுல உள்ள பூனையை பிடிச்சு அந்த ரத்தத்தை என்ன செய்வானா? நக்க வைப்பாங்க. எப்படி கொடூரமான ஆளா இருந்திருக்காங்க. அந்த அம்மா விசுவாசி, ஆனா அவரு என்ன கிடையாது, விசுவாசி கிடையாது. நம்ம விசுவாசினா இப்ப என்ன செய்வீங்க? நாசரேத்து விசுவாசி இப்படி பண்ணிட்டான் ஒரு விசுவாசிய, விசுவாசி மனைவிய ஒரு ஆளு, அவன் விசுவாசி அவிசுவாசி இப்படி பண்ணிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன்லாம் மனுஷன் கிடையாது, அவன் கூட வாழாத, வந்துரு, நானே உனக்கு கடைசி வரைக்கும் சோறு போடுறேன். அம்மா அப்பா அண்ணன் தம்பிலாம் அவனை விட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படித்தானே நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். நமக்கு அப்படித்தான் புத்தி வரும். ஆனா அந்த சகோதரி அவங்க கூடயே அவர் கூடயே இருந்து வாழ்ந்து அவங்க ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? கர்த்தாவே, இந்த ஆளு இப்படியே செத்துறக்கூடாது, இந்த ஆளை நீர் உம்முடைய வல்லமையினால என்ன செஞ்சாகணும்? மாத்தி காட்டணும், எனக்கு முன்னால மரிக்கணும், ரட்சிக்கப்பட்டவரா மரிக்கணும். எப்படி இருக்கும் ஜெபம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? சீக்கிரம் சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி எத்தனை பெந்தேகோஸ்து விசுவாசி இருக்காங்க தெரியுமா? புருஷனை சாகணும், செத்து போகணும், இயேசுவின் நாமத்தில் திரும்பி வரவே கூடாது அப்படின்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த அம்மா அந்த அடிபட்டு அந்த காயத்திலிருந்து வழிகிற ரத்தத்தை அந்த பூனையை வச்சு குடிக்க வச்சாலும் அவங்களுக்கு அது இல்ல. அந்த புருஷன் என்ன செஞ்சாகணும்? ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணி எவனையோ போய் சந்திச்சு ஜெபிச்சு ரட்சிப்புல கொண்டு வர்றதுக்கு எங்க ரட்சிப்பு நடக்கணும்? முதல்ல இந்த ரட்சிப்பு நம்முடைய வீட்டுல நடக்கணும். ஜெபிச்சாங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு ஓட்டத்தை என்ன செய்தார்? முடித்தார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படிலாம் காயப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி காயப்பட்டவர்கள் நம்முடைய மத்தியில் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டவர்கள், வார்த்தைகளினால் காயப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, நொறுங்கி போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரே வார்த்தை போதுங்க, நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யும்? ஒரு கொளுத்து ஒரு குச்சி போதும், கொளுத்தி விட்டா போதும், அது வாட்டுக்கு பிடிச்சு அவன் மொத்தமா பெந்தேகோஸ்தை விட்டுருவான், சிபிஎம் விட்டுருவான், சபையை விட்டுருவான், ஊழியத்தை விட்டுருவான், வாழ்க்கையவே விட்டுருவான், பரலோகத்தையும் விட்டுருவான். அந்த அளவு இந்த காயங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சிலரின் நிமித்தமாக இல்லாவிட்டால் பலரின் நிமித்தமாக பல நேரங்களில பலவிதமான காயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த காயங்கள் பலதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம், சில காரியங்களுக்கு நியாயம் இல்லாத காரணங்கள் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு காயம் ஏற்பட்டது, அதுக்கு பேர் என்னது? காரணம் இல்லாத காயங்கள். நான் அதை குறித்து உங்களுக்கு பின்னால பேசுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விடும் பொழுது, எருசலேமை விட்டால் உனக்கு காயம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில எருசலேமை விடும் பொழுது இந்த காயங்கள் உண்டாகிறது. அடுத்ததாக லேவியன் பார்க்கிறான், அவனை தூக்கிடுவான். அவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தா லேவியன் எதை கொடுத்திருப்பான்? வஸ்திரத்தை கொடுத்திருப்பான். சரி போ, ஒரு ட்ரெஸ் போட்டு போ, மானம் காப்பாத்திட்டு போய் வீடு போய் வேற ட்ரெஸ் போடுன்னு சொல்லுவான். ஏன் இப்படி எல்லாம் வந்த, சிக்கிக்கிட்ட, நீ போன்னு சொல்லுவான். ஆசாரியனா இருந்தா வெளியே போய் யார்ட்டையாவது சொல்லி, என்னுடைய ஆசாரிய வஸ்திரத்தை கொடுக்க முடியாதுப்பா, உங்களுடைய சாதாரண வஸ்திரத்தையாவது ஒருத்தனுக்கு என்ன செய்யுங்க, அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் போட்டு அனுப்பியிருப்பான். ஆனா அந்த லேவியனும் ஆசாரியனும் அவனை கண்டு விலகி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் சாகுற கண்டிஷன்ல இருந்தான். அதுக்கு காரணம் அந்த காயம். காயத்துல இருந்து ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு, ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அதனால இவனுடைய நிலவரம் மோசம். இவனை தொடும் பொழுது எதிர்பாராம செத்துட்டான்னா ஆசாரியனுடைய ஊழியம் செஞ்சிடும், நஷ்டப்படுது. அதுக்கு இவன் தீட்டு கழிக்கணும், அதுக்கு சுத்திகரிப்பு, அதுக்கு 1008 ப்ராசஸ் இருக்கு. ஒருத்தன் திடீர்னு செத்துட்டான்னா போச்சு. அதனால இவன் கிட்டே வரல, எல்லாரும் ஓடிட்டாங்க. லேவியன் அப்படி இப்படி போயிட்டான், ஆசாரியன் வேற வழியில போனான். இந்த நேரத்துல தான் சமாரியன் வந்தான். சமாரியன் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சது என்ன? 34ஆம் வசனம், லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி. ஃபர்ஸ்ட் அவன் செஞ்ச காரியம் அதுதான். கிட்ட வந்து அவன் காயத்தை பார்த்தான், அதுல எண்ணெயை ஊத்தினான், திராட்சரசத்தை பார்த்தான், அந்த காயத்தை ஃபர்ஸ்ட் கட்டினான். தூத்துக்குடியில நான் இருக்கும்போது, விசுவாசியா இருக்கும்போது, ஒரு ரவுடிய இன்னொரு ரவுடி குத்திட்டான், வயிற்றுல குத்தி கிழிச்சிட்டான், குடல் எல்லாம் வெளியே சரிஞ்சிருச்சு.
நீ அது கதை மாதிரி இருக்கும். குத்திட்டு அவன் ஓடிட்டான், ஒரே குத்திட்டு ஓடிட்டான். இவன் கீழே விழுந்துட்டான். விழுந்து பார்த்தா வயிற்றுல இருந்து குடல் எல்லாம் வெளியே விழுந்துருச்சு. திரும்பி பார்த்தான், அவன் பயங்கரமான ஆள். அப்படி குடலை தூக்கி வயிற்றுக்குள்ள போட்டு எந்திரிச்சு ஓடியே போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு. பக்கத்துல ஜிஹெச், வயிற்றுக்குள்ள தூக்கி குடலை போட்டு ஓடுறான், ரத்தத்தோட ஓடி ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்து பொழைச்சிட்டான். நீங்க எப்படி போவீங்களா? நாமெல்லாம் எப்படி இருப்போம்? லேசா ஒரு கிராச் வந்தா அதுக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்றான், அதுக்கு ஒரு 3 மணி நேரம் மருந்து போடுறான், அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். சோமாயிடுச்சா 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 சோமாயிடுச்சா? சொல்லுங்க, நம்முடைய காயங்கள் எப்படிப்பட்ட காயங்கள்? இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியன் அந்த விலகி போனாலும், லேவியன் விலகி போனாலும், அந்த சமாரியன் மனதுருகி அவனை தொட்டு தூக்கி அவனுடைய காயங்களை கட்டினான். காயங்களுடைய முதல் காரணம் தவறான பாதை. எரிகோ அவன் போகக்கூடிய பாதை இல்லை, அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லை. எரிகோ அவனுடைய தேவசித்தமான பாதை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில தவறான பாதையில நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு காயங்கள் உண்டாகிறது. அதுக்கு வேற யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்முடைய தவறான பாதையும் தவறான முடிவுகளும், ஒரு பிசினஸ் நம்ம பாட்டுக்கு இறங்கிடுவோம், யாரு சொன்னாலும் நீ என்ன சொல்றது, நான் தான் செய்வேன் சடச்சடன்னு குறிச்சிருவோம். அது அடி வாங்கிடும். அது அடி வாங்கும் போது அது ஒரு பெரிய ஆறாத காயமாய் மாறிடும். தவறான முடிவுகள், தவறான பாதைகள், தவறான பயணங்கள் ஒரு மனிதனுக்கு காயத்தை உண்டு பண்ணுகிறது. வேதத்தின் அடிப்படையில நாம் இப்பொழுது சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த காயங்கள், ஏன் இந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது? இந்த காயம் நமக்கு தேவ சித்தமா? ஒரு சில இந்த பழைய காலங்கள் எல்லாம் தமிழர்கள் போர் புரிவாங்க, அவங்களுக்கு பயங்கரமான காயம் பட்டா அதுக்கெல்லாம் பேர் என்னது? விழுப்புண். நமக்கு அந்த விழுப்புண் இருக்கா? சத்தியத்துக்காக நின்று நீ காயப்பட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறான முடிவுகளினாலும் தவறான பாதை பயணங்களினாலும் நாம் காயப்பட்டால் அதை ஆற்ற சமாரியன் வந்தால் ஒழிய அது ஒன்றுமே நடக்காது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 31 அதிகாரம், 1 சாமுவேல் 31 அதிகாரம் 3ஆம் வசனம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு, வில்வீரரால் அவன் அதிகமாய் காயப்பட்டான். 1 சாமுவேல் அழகாக சொல்லி இருக்கிறது. சவுல் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மனிதன், தேவனால் முதல் தெரிந்தெடுக்கப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அவனாய் ராஜாவாக ஆசைப்பட்டது கிடையாது. தேவன் தன்னுடைய மனதில் அவனை ராஜாவாக நினைத்தார். கழுதையை தேடி போன மனிதனை தேவன் கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து அவனுக்கு தலையில அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை ராஜாவாக மாற்றினார். நாம் இந்த ரட்சிப்புக்கு நாமாய் வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நம் தலையின் மேல ஒரு அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? இந்த சவுல் கர்த்தருடைய ஆவியை அவனை விட்டு விலக விட்டு விட்டான். கிருபை விலகிவிட்டது, நஷ்டப்பட்டு போய்விட்டான். அவன் மேல அசுத்த ஆவி உள்ளே வந்தது. அதற்கு பின்பு அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேட ஆரம்பித்தான். குறி சொல்றவங்க, மெஜிஷியன், ஏதாவது ராசி பார்க்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களை அவன் தேட ஆரம்பிச்சான். விசுவாசிகள் அப்படி யாராவது தேடுறீங்களா? நல்ல நேரம் பார்க்கறீங்களா? கெட்ட நேரம் பார்க்கறீங்களா? ராசி பலன் பார்க்கறீங்களா? ஜோசியம் பார்க்கறீங்களா? கொஞ்சம் கையை காட்டி தான் பார்ப்போம், என்ன தலையெழுத்து என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலான்னு யோசிக்கிறீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்களா? இல்ல யாராவது குறி சொல்றவனை தேடி இருக்கீங்களா? அப்படி நீங்கள் போயிருந்தா உங்களுடைய வாழ்க்கையில காயங்கள் அனுமதிக்கப்படுகிறது. பின்மாற்றம். சவுலுடைய வாழ்க்கையில இந்த தாக்குதல் வந்ததுக்கு காரணம் பின்மாற்றம். கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ அமலேக்கனை அழிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லி அனுப்புறார். ஆனா அவன் அமலேக்கனை அழிக்கல. பாருங்க, இவன் அழிக்காத பட்சத்துல அந்த அமலேக்கியன் கையில தான் இவன் என்ன செஞ்சான்? செத்தான். இவன் சூசைட் பண்றான், ஆனா சூசைட்ல அவனால நினைச்ச முடியல, சாக முடியல. ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் போனேன். அந்த புருஷன் ஒரு விளங்காதவன், அவன் சரியில்லை. அதனால அந்த பிள்ளை ரொம்ப காயப்பட்டு கயிறை போட்டு தொங்கிடுச்சு. நான் கரெக்டா உள்ள போய் கதவை தட்ட போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலதான் அது என்ன செய்யுது, கயிறு அத்து விழுந்திருக்கு. விழுந்து இப்ப கயிறு அத்து போச்சு.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னடா கயிறு அத்து போச்சேன்னு சொல்லும் போது நானு டம் டம் தட்டேன். அது உடனே கதவை திறந்துட்டு என்னை உள்ள வர வச்சுட்டு போய் உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த பிறகுதான் பார்த்தா அதுக்கு பின்னால என்ன இருக்கு, அந்த கயிறை மறைச்சு வச்சுக்கிச்சு. பாதி கயிறு பார்த்தா அங்க வேன்ல அத்து நிக்குது. என்னன்னு கேட்டேன். அப்பதான் அழ ஆரம்பிச்சது. இப்படி ஆயிப்போச்சு. அப்பதான் பார்த்தா அந்த புருஷன் வந்து அவளை சரியான விதத்துல பராமரிக்கல, அந்த பிள்ளைய நேசிக்கிறது இல்ல, அவளை ஒரு வழி பண்ணி சாகுற வரைக்கும் கொண்டு போயிட்டான். இப்படிலாம் இருக்கு. ஆனா அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறா. சவுல் தற்கொலையை நாடினான். தான் ஈட்டியை நட்டு அதுல விழுந்தான். ஒரு விசுவாசி இப்படி செய்யலாமா? ஒரு அபிஷேகம் பெற்றவன் செய்யலாமா? தற்கொலை வந்து ஒரு வாழ்வின் முடிவு அல்ல, அது நரகத்தின் தொடக்கம். உன்னுடைய நித்தியத்தை நீ நாசப்படுத்துற தொடக்கமே தற்கொலை தான். என்ன வந்தாலும் நீங்க அந்த முடிவு, அந்த சிந்தை, அந்த எண்ணத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இதுதான் இங்க சவுலுக்கு நடந்த காரியம். இவன் அஞ்சனம் பாக்குறவங்கிட்ட போனா அங்க சாமுவேலுங்கிற ஒரு ஆவி எலும்பி வந்த மாதிரி வந்துச்சு. கேட்டான், நீ என்னோடு கூட இன்று எங்க இருப்பாய்? பாதாளத்தில் இருப்பாய். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஆன்சர் கிடைச்சது. அப்பமே அவனுக்கு முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. இப்ப பாருங்க, வேற வழியே இல்லாம இவனை ஈட்டி நட்டு விழுந்து அதுலயும் அவனுக்கு சாவு வராம பயங்கர கஷ்டப்படுறான். நான் ஒரு சகோதரியை பார்க்கறதுக்காக போனேன். அவங்களும் ஒரு விசுவாசி தான். அந்த புருஷன் விசுவாசி அல்ல. அவன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா தொல்லை பண்ணதுனால இந்த பிள்ளை அவன்கிட்ட கேட்டுச்சு, ஏன் இப்படி குடிச்சு 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 வாழ்க்கையை கெடுக்கிற, பிள்ளைங்கள்லாம் இருக்கு, சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி பண்றேன். அவன் இந்த சகோதரியோட வாயை மூடுறதுக்காக, இவ வாய் ரொம்ப பேசுறா, நம்மளை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறா, பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா, சம்பாதிக்கிறதெல்லாம் குடிக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து இவளை வாயை மூடுறதுக்காக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணான். நான் நேத்து கூட பார்த்தேன், நம்ம வீடு நான் வரும்போது வீட்டுல இருந்து ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, வெளியே போனான். அவன் யாரு, பிளேட்டையே திருப்பிட்டான் மொத்தமா. அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, அது நல்ல ஒரு விசுவாசி, பாவம். இந்த வார்த்தை அவளை உடைச்சு கொன்னுடுச்சு. சே, நம்ம இவ்வளவு நாள் இவனுக்காக வாழ்ந்து, இவனுக்கு பிள்ளைய பெற்று, இவனை நேசிச்சு, இவன் சம்பாதிச்சு கொடுக்காட்டாலும், குடிச்சிட்டு வந்தா கூட, காசெல்லாம் காலி பண்ணா கூட, இவனுக்கு நம்ம சோறு, நம்ம சம்பாதிச்சு சோறு போட்டோம். இவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு பிசாசு டக்குன்னு உள்ள வந்துட்டான். உடனே தீ குளிச்சுட்டா. அட் அ டைம் பயங்கர மோசமான கண்டிஷன்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. நம்ம விசுவாசி என்ன பண்றது? நான் போய் பார்க்க போனேன். நீ இப்படி செஞ்சிருக்கலாமான்னு. இல்லப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன், அவசரப்பட்டுட்டேன், என் ரட்சிப்பை வந்து நான் மறந்துட்டேன். டக்குன்னு அந்த பிசாசு எனக்குள்ள வந்து, நீ எதுக்குலாம் உன் புருஷனே உன்னை சொல்லிட்டான், இனிமே ஊர்ல என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஆவி போராடிடுச்சு. நான் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப மனஸ்தாபப்பட்டா. இப்படி ஒரு கோரமான முடிவு நான் எடுத்திருக்கவே கூடாது, பைபிளை தூக்கிட்டு நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன், ரட்சிப்பை கெடுத்துட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்ன பேசினாலும் நான் இணைஞ்சிருக்கணும், சகிச்சிருக்கணும். நான் இத்தனை பிரசங்கம் கேட்டு விட்டுட்டேனேன்னு ரொம்ப அழுதா. பட் அவளால அந்த காயத்திலிருந்து மீள முடியல. காரணம் என்னன்னா, மொத்தமா 90% இணைஞ்சிருச்சு, வெந்துருச்சு உடம்பு. ஆனா ரொம்ப அழுதுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தைகள்லாம் விட்டுட்டு போகுது. அதுக்கு பிறகு புருஷன் வந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம்? எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல ஒரு 4 நாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜெபிச்சது. ஆனா கர்த்தருடைய கிருபையில அவளுக்கு அந்த மன்னிப்புக்கு ஒரு சான்ஸ் மாதிரி கர்த்தர் எதை கொடுத்திருந்தாரு, அந்த சூசைட்ல செத்து போயிருந்தா, அவ எரிஞ்சு போயிருந்தா, அவளுக்கு ஆத்துமா நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அந்த கேப் கிடைச்சது. அதுல உடம்பெல்லாம் எரிஞ்சது, முகம் எரிய பாதி எரியல, இருதயத்துல பாதிப்பு இல்ல. அதனால கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் இருந்தாவா உயிரோட. அந்த 4 நாள்ல அழுது 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 ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டு இறந்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வீட்டுல சொன்னாங்க, பக்கத்துல உள்ள பெட்ல படுத்திருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். பக்கத்து பெட்ல படுத்திருக்க எல்லாருக்குமே அந்த ஹாஸ்பிட்டல், அந்த பெட்டை நோக்கி யார் வரா, தேவ தூதர்கள் வந்து இவளை கூட்டு போற மாதிரி. என்னங்க இது, இந்த சகோதரி தீப்பிடிச்சு எரிஞ்சு சூசைட் பண்ற போது இருந்துச்சு, இவளை யார் கூட்டு போறாங்க? எல்லாரும் தேவ. அந்த கடைசி நேரத்துல ஒரு கிருபை. அதுக்காக நம்மளும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ல வரல நான். நம்ம ஆளுங்க என் பிரசங்கத்தை எந்த வியூல எடுக்கிறான்னு எனக்கு புரியல. திடீர்னு புத்தி இப்படி மாதிரி, ஓஹோ இப்படி பண்ணி இப்படி வெளியே போறதுக்கு ஒரு ரூட் இருக்கா அப்படின்னு நினைஞ்சிடக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, நான் நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் போற பாதையில தடுமாற்றங்கள் வருது, நீ ஞானமா நடந்துக்கோன்னு உனக்கு சொல்றேன். ஆவியானவர் சொல்ற புத்திமதிய அபிஷேகத்தோடு நீங்க என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். எதுக்கு இந்த சம்பவங்களை சொல்றோம், கதையா சொல்றோம்? எவ்வளவோ பெரிய ஆளும் இப்படிப்பட்ட பாதையில நெஞ்சிடறாங்க. இந்த காயப்படும் போது தடுமாறிடுறாங்க. சவுல் பெரிய ஆளு,
சவுல் வந்து ஜாவ்லின் த்ரோல ஃபர்ஸ்ட். அவன் ஈட்டி வீசினான்னா ஒருத்தனுமே அதுக்கு முன்னால என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. தப்புன ஒரே ஆள் யாருதான்? தாவீது மட்டும்தான் தப்புனா. அவ்வளவு ஃபாஸ்டா எறிகிறாள். ஆனா கடைசியில பாருங்க அவனுடைய முடிவு அகோரமா இருந்துச்சு. அதுக்கு பைபிள் சொல்லுகிறது, வில்வீரர் அவனை சுற்றி நின்று காயப்படுத்தினார்கள். வில்வீரர்னா யாரு? எரேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் பொய்யை பிரயோகிக்கத்தக்க தங்கள் நாவாகி வில்லை வளைக்கிறார்கள். நாவு பொய் பேசி அபாண்டமா குற்றம் சொல்லி தகாத வார்த்தைகளை சொல்ற இந்த வில் வீரர்கள், இந்த வில்லு அநேகம் உண்மையில வரும். உன்னை அங்க பார்த்தம்மா, நீ அப்படி செஞ்சவம்மா, நீ மோசமானவம்மா, அப்படி இப்படி என்ன சொல்லணுமோ சொல்லிடுவாங்க. எல்லாம் சொல்லத்தான் செய்வான். அதுல நீ காயப்படுற. ஆனா அதுக்காக நீ உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்தக்கூடாது, உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது, உனக்கு இருக்கிற எருசலேமை நீ நஷ்டப்படுத்திடக்கூடாது, உனக்கு இருக்கிற அந்த மகிமையான உன்னதமான ஸ்தானத்தை நீ நஷ்டப்படுத்தக்கூடாது. வில் வீரர்கள் வருவாங்க. வில் வீரர் அவனை காயப்படுத்தினாங்க, பயங்கரமா காயப்படுத்தினாங்க. அந்த காயத்தை தாங்க முடியாம இவனே தன்னை அழிக்க முடியாத பிரயாசப்பட்டான். அழிவு அவனுக்கு வரவில்லை. எந்த அமலேக்கனை அழிக்கவில்லையோ அந்த அமலேக்கன் தான் அவனை கொன்றான். அவ்வளவு மோசமான நிலவரத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த காயங்கள் வருகிறதுக்கு காரணம் பின்மாற்றம். பின்மாற்றம் வரும்போது வார்த்தைகளை உங்களால தாங்க முடியாது. நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தைகள் என்ன செய்யலாம், ஈஸியா தாங்கலாம். நல்ல அபிஷேகத்துல இருங்க. உங்களை வந்து பிரதர் நீ இப்படியாமே அடப்போட எவனா என்ன சொல்லிட்டு போறான், ஸ்தோத்திரம் பண்ணு அல்லேலூயா போயிடுவான். இதே சவுல் அபிஷேகம் பெற்று வர்றான். ஒரு குரூப் சொல்றாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன், இவனுக்கெல்லாம் எவன் காணிக்க கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அது இவன் காதுல என்ன செஞ்சது, கேட்டது. பைபிள் சொல்லுது, சவுல் காது கேளாதவன் போல என்ன செஞ்சானா போனா. அபிஷேகம் ஃபுல்லா இருக்கும் போது நம்ம பத்தி யாரு தவறா பேசினாலும், யாரு என்ன காயப்படுத்தினாலும் நமக்கு என்ன வராது, துக்கம் வராது, சஞ்சலம் வராது, உடனே உட்கார்ந்து அழ மாட்டோம். ஆனா அபிஷேகம் குறையும் போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்ப காது பாம்பு காது கரெக்டா கேக்குது. என்னை தான் பேசிட்டான், எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு எதை கொடுத்துட்டாங்க, 10000 கொடுத்துட்டாங்க. இப்ப ராஜாங்கம் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கணும். சரி, இவன் இருந்தா தானே இந்த பாட்டு, இவனை கொல்லு. ஆவி அப்படி திரும்பிடுச்சு. உங்களை நீங்கள் அந்நிய வல்லமைகள் காயப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். பின்மாற்றத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. அசுத்த ஆவிக்கு உங்களுக்குள்ள இடம் கொடுக்காதிருங்கள். அது உங்களுடைய வாழ்வை நஷ்டப்படுத்தும். அந்த எரிகோ விட்டு அவன் போன போது அவனுக்கு காயம் உண்டானது. அந்த யுத்தத்துக்கு அபிஷேகம் இல்லாமல் போன போது சவுலுக்கு பயங்கரமான காயம் உண்டானது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22:34. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். இது ஆகாப் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகாபும் அவன் இஸ்ரவேலின் ராஜா, அவனும் யூதாவின் ராஜா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு யுத்தத்துக்கு போலாமான்னாங்க. என்ன பண்ணிட்டான், ஆகாப் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி யோசபாத்துக்கு கொடுத்துட்டான். இவன் வேஷத்தை அவன் போட்டுக்கிட்டு, அவன் வேஷத்தை போடாம இவன் போர் சேவகனுடைய வேஷத்தை நெஞ்சுக்கிட்டான் போட்டான். நீங்க அதுக்கு நீங்க பைபிள்ல முன்னால உள்ளதும் பின்னால உள்ளதும் படிச்சு பாத்தீங்கன்னா, இவனுடைய சாவுக்கு காரணம் வேஷம் தான். இவன் தன்னுடைய ராஜமுடி, தன்னுடைய ரதம் எல்லாத்தையும் கொடுத்து யோசபாத்துக்கு கொடுத்து, நீ என்னைய மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நீ அங்க நில்லு, நான் யுத்தத்துல சாதாரண யுத்த வீரனை போல நினைச்சேன், நின்னு யுத்தம் பண்றேன், ஜெயிச்சிடலான்னு சொன்னான். இவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அவனுக்கு போட்டு அவனை ரதத்துல ஏத்தி விட்டாச்சு. யோசபாத்த ராஜ ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, அழகா வந்து நிக்கிறான். யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆப்போசிட்ல உள்ளவன் சீரியர் சொன்னா, நீங்க வந்து யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் எங்க போயிடுங்க, டோட்டலா ராஜாவை அடிச்சிருங்க, நம்ம வின் பண்ணிடலாம். மொத்த ரதமும் எங்க வருது, யோசபாத்தை நோக்கி வந்த உடனே இவனுக்கு நம்ம வேஷம் மாதிரி வந்தது வசங்கட்டத்தனமா ஆயிருச்சு, வேஷம் போட்டிருக்க கூடாது, தப்பா போட்டுட்டோம்னு சொல்லி கத்திட்டான். ஒரே கத்திட்டான். தன்னை நோக்கி அவ்வளவு பேர் வந்துட்டான். உடனே இவனுக்கு முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சுன்னு ஓன்னு கத்துறான். கூக்குரல், பைபிள் சொல்லுது கூக்குரல் இட்டான். கூக்குரல் இட்ட உடனே ரதங்களின் தலைவர் சொன்னா, இவன் ராஜா இல்ல. ராஜா என்ன செய்ய மாட்டான், ராஜா கத்த மாட்டான், நின்னு சாவான். போர் முனையில ராஜா வந்து சாவான், இல்ல சரண்டராவான். ஆனா இது ராஜா இல்ல, இது டிரெஸ் தான் மாறி இருக்கு, ஆள் யாரு, இவன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். உடனே எல்லாரும் ரிவர்ஸ் வந்துட்டாங்க. இவன் அப்பா நம்மளை விட்டுட்டாங்கன்ட்டு ஓடியே விட்டான்.
வேஷம் மாறாத. விசுவாசி வேஷம் போடக்கூடாது, ஊழியக்காரன் வேஷம் போடக்கூடாது. விசுவாசினா என்ன வேடம் தான் போடணும்? ஒரே சாயல், விசுவாசி வேடத்திலேயே தான் இருக்கணும். இங்க இருக்கும்போது ஒரு வேடம், வெளியே வரும்போது அப்படியே ஒவ்வொரு ஸ்டைல்ல வேடத்தை நினைச்சக்கூடாது, மாத்தக்கூடாது. ஆனா இஸ்ரவேலின் ஒரிஜினல் ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? அவன் சாதாரண ரதம் போல, ஒரு ரத வீரன் போல அவன் சாதாரண டிரெஸ் போட்டுட்டு அவன் யுத்தத்துல போய்கிட்டு இருந்தான். போகும்போது நினையாமல் ஒருவன் விட்ட வில் அம்பு யார் மேல வந்து பாஞ்சிருச்சு? இந்த ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்குள்ள வந்து அடிச்சது. கவசம் எல்லாம் போட்டிருக்கான், கவசம் போட்டுனா எப்படியோ எஞ்சது, எங்க வந்துருச்சு? கவசத்துல சந்துக்குள்ள வந்து குத்திருச்சு. அவன் சொன்னா, எனக்கு காயம் பட்டுருச்சு, என்னை வெளியே கொண்டு போ. போனா அங்க செத்தான். காயம் அவனை கொன்று போட்டது. வேஷம் மாறாம இருந்திருந்தா 2 பேரும் தப்பி இருக்கலாம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த பாதையில வந்துட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம்? இந்த மார்க்கம் எளிமையின் மார்க்கம், இந்த மார்க்கம் வெறுமையின் மார்க்கம், உலகத்தை வெறுக்கிறது. எங்களுக்கு இந்த உலகம் தகுதி இல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்று நமக்கு தகுதியாயிராது. ஏன் நம்ம எல்லாத்தையும் கலத்தி போட்டு சுத்துறோம்? எதுக்கு காது கையெல்லாம் நம்ம போடாம இருக்கிறோம்? இல்லையா? எல்லாம் இருக்கு. கோடிக்கணக்கான வருமானம் உள்ள விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களும் இப்படிதான் இருக்காங்க. வெறுமை என்பது நமக்கு இந்த உலகத்துல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்கள் வேதனைகளை பாக்கியம் என்று எண்ணி போகிற மார்க்கம் தான் இந்த மார்க்கம். யாருக்காவது இல்லைன்னு சொல்லிட்டு துக்கப்படாதீங்க. கர்த்தர் உன்னைய அருமையா பெண்டிகாஸ்ல கொண்டு வரான்னு அர்த்தம். இருக்கிறத வச்சுட்டு இஷ்டத்துக்கு ஆடிடாத, உன்னைய பாதாளத்துக்கு பிசாசு இழுக்கிறான்னு அர்த்தம். அது ரொம்ப கவனமாக நம்ம போக வேண்டிய ஒரு காலம். இந்த காயம் வந்ததுக்கு காரணம் வேஷம் மாறினதுனால. நீ மாறாத, எங்க போனாலும் நீ மாறக்கூடாது. நீ ஃபாரின் போயிட்ட, பணம் கிடைச்சிருச்சு, மாறக்கூடாது. இல்ல ஏழ்மையில போயிட்டு உன்னை யாருமே சட்டை பண்ணல, மாறக்கூடாது. இல்ல இந்த சபையில நீ நிரந்தரமா இருக்க, நீ மாறக்கூடாது. வேதம் அழகாக ரோமர் 12:1-2 நாம படிச்சு பார்த்தானா, உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் எல்லாரும் மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதை விட்டுட்டு நீங்க வந்து வேஷம் போட்டு வேற ரூபத்துக்கு போகாத. இந்த குலசையில பாட்டாங்க பாரு, எல்லாரும் வருஷம் நீங்க பாக்குறீங்களே, என்னென்ன மாதிரிலாம் போடுறான். நானு வந்த புதுசு, எனக்கு இந்த வேஷம் எல்லாம் தெரியாதா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் போன வருஷத்துக்கு பார்த்தேன். மேக்சிமம் பொண்ணுங்களாவது சுத்திட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா வெக்கப்படாம பொண்ணுங்கள்லாம் பிச்சை எடுக்குது. அப்பதான் அவன் வண்டியில உட்காந்து சொன்னா, பாஸ்டர் அவ்வளவு பையங்க. ஓஹோ சரி, இவனுக்கு பொண்ணா பிறந்திருந்தா பிரச்சனை இல்லை, இவன் பொண்ணா போடுறதுக்கு என்ன செய்யறான் வேஷத்தை. நானும் யோசிச்சேன், எப்படி ஒரு வாலிப பொண்ணு ரோடா பிச்சை எடுக்குது, தட்டை எடுத்துட்டு காசு வாங்கிட்டு அது வாட்டுக்கு போகுது, எப்படி இப்படி நடக்கும்? தனியா பிச்சை எடுக்குது இவ்வளவு வயசுலன்னு பார்த்தா, அவ்வளவு யாரு? ஆம்பளை பசங்க. நம்ம எல்லாம் கம்மல் போட வேண்டாம்னு கலத்தினா இப்ப புதுசா எல்லாரும் கம்மல் போட்டுக்கிட்டு இருக்கான் வெளியே உள்ளவெல்லாம், பையங்கள்லாம். அப்படி இருக்க கல்ச்சர். நம்முடைய விசுவாசிகள் வேஷம் போடக்கூடாது, சத்தியத்துல அப்படியே நில்லு. அப்படியே போர் முனையில செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு என்ன செஞ்சார்கள்? துணிந்து நின்றாங்க. ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும் கர்த்தருக்காக. பசுமரத்துல ஆணி அடிச்சா எப்படி இருக்கும்? அது போல நிக்கணும். நீ அப்படியே கர்த்தருக்காக நின்னு அங்கேயே ஜீவன பானபலியா ஊத்தணும். அதை விட்டுட்டு நீ வேற மாதிரி போனீன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆகாப குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் என்ன செய்யும்? நக்குனார். இவன் ரதத்துல இருந்தானா? சம்பந்தம் இல்லாத ரதத்துல மாட்டினானா? இவனுக்கு அந்த கவசத்துல பட்டு அங்கேயே ரத்தம் வடிஞ்சு போயிட்டா, அவனை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா? செத்து போயிட்டான். ரதத்தை கொண்டு போய் ஒரு ஆத்துல கழுவுனாங்க. கழுவுறதுக்கு போய் நிப்பாட்டிட்டு கழுவுறதுக்குள்ள எது வந்து நக்கிடுச்சு? நாய் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நேரம் வந்து அதனுடைய நக்கி எடுத்துச்சு. இது ஒரு நியாய தீர்ப்பு. வேஷம் போட்டா இன்னைக்கு இல்ல என்னைக்காவது உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். அது உன்னை காயப்படுத்தும். வேஷம் போடும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் காயப்படுகிறோம். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 28, 29 வசனங்கள். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோட கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். பாத்தீங்களா? இங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யோராம் என்கிற ஒரு ராஜா,
இது அவனுடைய தோல்விக்கு காரணம் என்ன? இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க போறது, இப்படி மாறி 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 ஒவ்வொரு இடமா போய் கடைசியில இன்னொரு ராஜாவோடு சேர்ந்து சீரியாவுடைய ஆசைகளோட போய் மோத போனான். அங்க போனா சீரியருடைய ராஜா ஆசைகள் இவனை சரியா வெட்டினான். சரியான வெட்டு. அதை ஆத்துறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனான். உங்களுடைய காயங்களை ஆற்ற நீங்க எங்க போனாலும் காயம் ஆறாது. காயம் ஆற்றுகிற இடம் தேவனுடைய சமூகம் தான். தேவனுடைய வார்த்தை தான் ஒருத்தனுடைய காயத்தை ஆற்று. தெசலோனிக்கேயர்ல நாம் பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள். வசனம் தான் ஒருத்தனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், காயத்தை ஆற்ற முடியும். வேற யாரும் ஒரு மனுஷனுடைய காயத்தை என்ன செய்ய முடியாது, ஆற்ற முடியாது. ஆவிக்குரிய காயங்களை ஆற்றணும்னா தேவனுடைய வசனம், அபிஷேகம் என்னும் தைலம், இதுதான் அந்த மனுஷனுடைய காயத்தை ஆற்ற முடியும். அதுக்கு காரணம் என்ன? இவன் இப்படி போய் வெட்டுப்பட்டானே, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? கேடான ஆலோசனை. 2 நாளாகமம் 22 அதிகாரம் 4 வசனம். காயத்துக்கு காரணம், அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். பாத்தீங்களா? தவறான ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அது நண்பர்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஈவன் பாஸ்டர்ஸா இருந்தா கூட சரியான கைடன்ஸ் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு காயம் உண்டாயிரும். அதை நீங்க சரியா கவனிக்கணும். நான் சொல்ற பாயிண்ட நீங்க ஒத்துக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தவறான ஆலோசனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடும். அந்த சரியான கைடன்ஸ், அந்த நடத்துதல் நமக்கு தேவை. அதனாலதான் நான் சொல்றேன், தேவன் உன்னை நடத்தணும். அவர் சொல்றார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நானே உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். அப்படி நீ பாதம் மாறுறேன்னா வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் உனக்கு என்ன செய்யும், கேட்க செய்வேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறார். இந்த பாதையை விட்டுட்டு ஒரு சிலருடைய அம்மா மாதிரியே அப்படித்தான் இருக்காங்க, அவங்க ஃபாதரே அப்படித்தான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. 2 நாளாகமம் 22:3. அவனும் அவன் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். அந்த பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணமே யாருதான்? ராங்கா அவளை லீட் பண்ணதே யாரு? தாய். ஒரு சில தகப்பன்மார், நீ அந்த வீட்டுக்கு போகாத, அந்த பையன் பேசாத, நான் செத்து போயிட்டா கூட நீ அவன் வீட்டுக்கு நினைச்ச கூடாது, போக கூடாது. இப்படி குடும்பத்தை சிதைச்சு பிரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டு போயிடறான். உங்களை அப்படி எத்தனை பேர் தவறான ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறீர்கள்? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவன் துன்மார்க்கமாய் நடக்க அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால். எப்படிப்பட்ட ஒரு தாயா இருப்பா? தாயை எப்படி தாய் ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும்? தெய்வீகமாக, பரிசுத்தமாக, புனிதனாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னதமான சிகரமாக அவனை வளர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த தாயே அவனுக்கு தாறுமாறான ஆலோசனை சொல்லி அவன் லைனையே திருப்பி விட்டுட்டான். இப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இந்த ஆலோசனை இது இந்த தாய் மட்டும் இல்ல, பலரும் பலவிதமான ஆலோசனை சொன்னாங்க. இந்த கேடான ஆலோசனையை கேட்டு யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போகும்போது ஆசைகள் சொன்னா, நீ வராத, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீ போன்னு. இல்ல நான் வருவேனா, அப்ப வெட்டுனேன்னு சொன்னான். அந்த காயத்தை ஆத்துறதுக்கு அலையறான், அங்க போறான், இங்க போறான். காயங்களை ஆற்ற விசுவாசி வீடுகளுக்கு போகாதிருங்கள். காயங்களை ஆற்ற சொந்தக்காரன் வீட்டுக்கு போகாதிருங்கள். காயங்களை ஆற்ற மற்ற சபையாரை தேட வேண்டாம். காயங்களை ஆற்ற தேவ சமூகத்தை மாத்திரமே என்ன செய்யுங்கள், தேடுங்கள். அங்கதான் கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? இயேசுவின் ரத்தம் உன்னுடைய காயத்தை ஆற்றும். அபிஷேகத்துக்கு இடம் கொடு, தேவனுடைய வார்த்தையை தேடு, அதுல உனக்கு சுகம் உண்டு. வேதத்தை நேசி, உனக்கு சமாதானம் உண்டு. அதனால நாம் இந்த நாட்களை ஏன் காயப்படுறோம்? ஒன்று தவறான பாதை, தவறான முடிவு. 2வது பின்மாற்றம். 3வது தவறான ஐக்கியம், இல்லாவிட்டால் நம்மேல் உள்ள நியாய வேஷத்தின் தன்மை. 4வது நாம் கூடியிருக்கிற நாம் கேட்டுக்கொள்கிற கேடான ஆலோசனை. உங்களுக்கு சொல்ற ஆலோசனையை நீங்க பாருங்க, இந்த ஆலோசனை படி நடந்தா எப்படி இருக்கும். அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனைக்காரன். இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு ஜால்ரா போட்டுட்டு, தாவீது டவுன் ஆயிட்டான உடனே யாருக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டான்? யாருக்கு? அப்சலோமுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சான். ஒன்னே மாதிரி ஆளே இல்ல, தாவீது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டான். கடைசியில ஆலோசனை சொன்னவனும் செத்தான்,
ஆலோசனைக்கு நடக்க போனவனும் செத்தான். 2 பேரையும் கர்த்தர் காலி பண்ண. உன்னுடைய வாழ்க்கையில காயங்களுடைய காரணம் கேடான ஆலோசனை. ஒரு தாய் தகப்பன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கேடான ஆலோசனை எழுச்ச கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது. நண்பர்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்டா, பைபிள்ல சொல்லியிருக்கு, அநேகர் ஆலோசனை சொல்லும் பொழுது அங்க என்ன உண்டு? சுகம் உண்டுன்னு சொல்லியிருக்கு, ஜெயம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த ஆலோசனை துன்மார்க்கமா இருக்கக்கூடாது, இன்னொருத்தனை கவுத்துறதா இருக்கக்கூடாது, இன்னொருத்தனை பகைக்கிறதா இருக்கக்கூடாது, சபைக்கோ சத்தியத்துக்கோ கேட்கிற வசனங்களுக்கோ புறம்பாய் இருக்கக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமானதா இருக்கக்கூடாது. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 7:26. அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள். யார் அவள்? வேசியை குறித்து அங்கே வேதத்துல சொல்லி இருக்கிறது. வேசித்தனம் பண்ணப்படும் பொழுது, வேசித்தனத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்மில் அநேகர் காயப்படுகிறோம். பிசாசு நம்ம வெட்டுறதுக்கு சான்ஸ் கொடுத்துறோம். உங்களுடைய மனைவி இருக்கும்போது மனைவியோடு இருங்க, உங்களுக்குன்னு புருஷன் இருக்கும்போது புருஷனோடு இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தாறுமாறான பகுதிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தெரிந்தெடுக்க கூடாது. அப்படி நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெளியரங்கமாய் காயமாக்கப்படுவீர்கள். நீ எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் அடிபடுவாய். அதனால தான் சொல்லி இருக்கிறது, பலவான்கள் அநேகரை அவள் என்ன செய்தாள்? கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்துக்கு போகிற வழி, அது மரண அறைகளுக்கு அவனை கொண்டு போய் விடும். வேசியின் வாய் ஆழமான படுகுழி. நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, வாங்கம்பாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேம்பாங்க, வண்டியில கொஞ்சம் ஏத்திட்டு போய் என்னை ரோட்ல விட்டுருங்களேம்பாங்க, வண்டியில கொண்டு போய் உன்னைய பாதாளத்துல அழகா விட்டுருவாங்க. அதுதான் நடக்குது. சும்மா ஜஸ்ட் ஹெல்ப். இந்த ஹெல்ப் எல்லாம் பெந்தேகோஸ்துக்கு உதவாது. வேசித்தனத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, விபசாரத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கை முடிவு என்னது? காயம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காயங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதை விட நீ காமன் நேரம் வெயில்ல நாய் மாதிரி நடந்து தப்பி போயிடு. அந்த 2 நிமிஷத்துக்காக நீ பார்த்து உன்னுடைய கிருபையும் உன்னுடைய ஜீவியத்தையும் காயப்படுத்தி கொள்ளாதே. பைபிள் அழகா சொல்லுது. தள்ளுபடி ஆகம்னு ஒரு ஆகமம் இருக்கு, வேணா நான் தாரேன், என்கிட்ட வச்சிருக்கேன். இல்லாட்டா ஆர்சியில பழைய பைபிள போய் வாங்கி படிச்சுப்பாரு. ஒரு ஆள்கிட்ட பழகும் போது எப்படி பழகணும், ஒரு ஆள்கிட்ட பேசும்பொழுது எப்படி பேசணும், ஒரு ஆள்கிட்ட உட்கார்ந்து பேசும்பொழுது எப்படி இருக்கணும், ஒரே டேபிள்ல ஒரு பையனும் பொண்ணோ இல்லாட்டா ஒரு ஆணோ பெண்ணோ உட்காரும் போது எப்படி உட்கார்ந்து பேசணும், ரொம்ப கரெக்டா இருக்கு. அதை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப அழகா சொல்லுங்க. முழங்கை ஊனி ஒரே டேபிள்ல நீ அவளோடு உட்கார்ந்து என்ன செய்யாத, உட்கார்ந்து பேசுறேன்னா முழங்கை ஊனி அப்படியே நேருக்கு நேரு உட்கார்ந்துட்டு இருக்காத. பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. இவைகள் எல்லாம் உனக்கு காயத்தை உண்டு பண்ணும். எங்கேயாவது போய் உன்னைய ரோட்ல விட்டுரும். அது உனக்கு ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணிடும். விவாகமாகாத பையனோ பிள்ளையோ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். புதிதா விவாகமானவர்கள் இன்னும் கவனமா இருக்கணும். சபையில முக்கியத்தில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். இல்ல எனக்கு வயசாயிடுச்சு, எத்தனை வயசு ஆனாலும் நீ உன்னுடைய நேம கெடுத்துறாத. அது ஒரு காயம். அந்த காயம் ஆறாது. அந்த காயத்திலிருந்து இங்க தப்பணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். யாருக்கு காரணமில்லாத காயம்? சாராயத்தை அதிகாலையில் நாடி போகிறவனுக்கு. சபைக்குள்ள வந்துட்டு நீங்க ஒருவேளை நீங்க குடிகாரர்களாய் சபைக்குள்ள வந்திருக்கலாம், இந்த சத்தியத்தை நீங்க கேட்கலாம். நான் உங்களை குற்றவாளிகளாய் சொல்லல. ஆனா ஞானஸ்தானம்னு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. ஞானஸ்தானத்துல உன்னுடைய பழைய மனுஷனுக்கு ஒரு முடிவு, மரணம். அதை விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகும் என்னால முடியல, நான் குடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ நியாய தீர்ப்புக்கு நேர போற. அதனாலதான் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஒரு புது ஆள் வர்றாருன்னா ஒரு 6 மாசம் வரட்டும், இல்ல 1 வருஷம் கூட வரட்டும். வந்த உடனே நாளைக்கே முக்கிய விடணும்லாம் கிடையாது. நமக்கு மதத்துக்கு ஆள் கிடையாது. நமக்கு சேர்க்கறது பரலோகத்துக்கு தான் என்ன செய்யறோம். நம்ம பெந்தேகோஸ்துக்கு ஆள் சேர்க்கிற ஆள் கிடையாது. நம்ம எங்க சேர்க்கிறோம்? கிறிஸ்துவின் சேனைக்கு ஒருவன் போர் சேவகனா என்ன செய்யணும்? வரணும்னு தான் விரும்புறோம். மிலிட்டரிக்கு தான் ஆள் எடுக்கிறோம். நம்ம மிலிட்டரிக்கு தான் ஆள் எடுக்கிறோம், மதத்துக்கு ஆள் எடுக்கிறது இல்ல. மிலிட்டரிக்கு வரணும்னா நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன செய்யணும்? தீங்கை அனுபவிக்கக்கூடிய ஆளுங்க தேவை. அதை விட்டுட்டு நீ குடியாரனா இருக்கியா, ரைட், ஞானஸ்தானம் எடுக்காத.
வெயிட் பண்ணு, கர்த்தருடைய கேளு, அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள், ஒரு கிருபையை பெற்று விடுதலையை பெற்றுக்கொள். அந்த ஆவி போட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீ ஞானசானம் எடுத்துட்டு அந்த ஆவி போயிடும். அது எப்படி? இந்த துன்மார்க்கமான சுத்திட்டு இருக்கிற பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வச்சா அவன் சரியாயிடுவானா? அவன் அந்த பிள்ளைய வாழ்க்கைக்கு எடுத்து அது நடு ரோட்ல போய் அப்படித்தான் நடக்குது. பெற்றோர்கள் அவனை கட்டி வச்சுட்டா கால் கட்டு போட்டா என்ன செஞ்சிருவான்? சரியாயிருமா? மனசுல எவன் கட்டு போடுறது? அது ஆவியானவர்கள போடுறது. அந்த கட்டு போடாம நீ மனம் திரும்பாம அவனுக்கு ஞானசானம் கொடுக்க கூடாது. நானே இப்படி கொடுத்து நான் பட்டிருக்கிற பாடு கொஞ்சம் கிடையாது. அவன்கிட்ட கேட்டேன் ஒருத்தன்ட்ட, ஏய் இப்படி இப்படி இருப்பியா? நிச்சயமா நீங்க சொன்ன பிறகு பாஸ்டர் நான் மாறுவேனா பாஸ்டர்னா? சரின்னு இவனை நம்பி கொடுத்துட்டேன், ஒரு பொண்ணையும் கொடுத்துட்டேன், கல்யாணத்தை கட்டி வச்சேன். இன்னைக்கு அவன் டைவர்ஸ்ல போயிட்டான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காயங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. அவனை நம்பி இந்த சபையில நீ பொண்ணு எடுக்கணும்னு சொல்றியப்பா, நான் சொல்ற பொண்ணை கட்டிக்குவியா, இந்த சபையில ஒழுங்கா வருவியா, சத்தியத்துக்கு நிப்பியா, உங்க அம்மா மாதிரி நிப்பியா? அதெல்லாம் நிப்பேன் நான். நீங்க உங்க பேரை கெடுப்பனா அப்படின்ட்டான். சரி நம்ம பேரை காப்பாற்றிடுவான் போல் இருக்குன்ட்டு அவனுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சேன். அதுக்கு பிறகுதான் இந்த அம்மா விசுவாசி இல்லைன்னு எனக்கு, அந்த அம்மாவுடைய விசுவாசம் ஒண்ணுமில்லாத விசுவாசம். அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா யாருன்னு எனக்கு வெளியே தெரிஞ்சது. கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால இப்ப கல்யாணம் பொண்ணு பையன்னா நானு சோத்திரம் வாங்கி வச்சுக்குவேன், லேலியா போட்டுக்குவேன், ஜெபம் பண்றேன். ஏன்னா அடி என்னது சரியான ஒரு காயம் இருக்கு. அதனால பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, ஜெபத்துல வைக்கிறோம். தேவர் சித்தமானது கர்த்தர் என்ன செய்யட்டும், வாய்க்கட்டும். நாட்கள் போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, நாம் இந்த விஷயத்துல காரணம் இல்லாத காயங்கள், இந்த பைபிள் இந்த வசனம் சொல்லுது, என்ன காயம்? காரணம் இல்லாத காயம். ரட்சிக்கப்படாம ஒருத்தனுக்கு சத்தியத்தில் இயேசுவின் நாமத்தில் ஞானசானமே கொடுத்துடக்கூடாது. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் பயங்கரமா பேசுவார். ஞானசானம் எடுக்காத வீட்டுல நீ காபி குடிக்க கூடாது பாரு, ஜெபம் பண்ணு, ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணு. நம்ம என்ன செய்யறோம்? காபி குடிச்சாதான் அவன் ரட்சிப்புக்குள்ளே வருவான்னு சொல்றோம். நம்ம அந்த பரிசுத்தவான்களுடைய ட்ராக் என்ன செய்யறோம்? உடைக்கிறோம், பூர்வ எல்லைக்குரிய உடைக்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு வந்த பிறகுதான் அவனை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும், நம்ம கீழ்படுத்தணும். சும்மா கொடுக்க கூடாது. அவன் தான் சொல்றானே, யோவான் தான் அழகா சொல்றானே, வெறியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஓ, எல்லாரும் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுன்னு சொல்லி துரத்தி விட்டான். அதுதான் சத்தியம். இங்கே பாருங்க, இதுவன் மதுபானம் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தானா, அவனுக்கு என்னது? காரணம் இல்லாத காயம். எங்கேயாவது விழுந்து எந்திரிச்சிட்டு வருவான், எங்க விழுந்தனே தெரியாது. இந்த ரோட்ல பாருங்க எத்தனை பேர் கிடக்கலாம். காரணம் இல்லாத காயங்கள். யாரும் அடிக்க வேண்டாம் அவனை, இவனே போய் குப்புற விழுந்து மூங்க உடைச்சு, முகத்தை உடைச்சு, கையை ஒடிச்சு, காலை ஒடிச்சு கிடப்பான். இதுதான் நடக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மதுபானம்னா என்ன? ஸ்பிரிச்சுவல்ல இங்க ஒரு சிலர் தண்ணி அடிக்கிறதுல, அந்த ஸ்பிரிச்சுவல்ல தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கிறான் ஒரு சிலர். அதுக்கு காரணம் என்ன? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். எத்தனை வீட்டுல அமளி நடக்குது? அமுளி துமுளி. ஒரு வீட்டுல போனீங்கன்னா சும்மா ஒரே இந்த கலவர பூமி மாதிரி தான் இருக்கு சில வீடுகள். எப்பவும் வார் டிக்ளேர் தான், யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் சில வீடுகள்ல. அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே கத்து கூச்சல், ஒரே அமர்க்கலமா இருக்கும். காரணம் என்னன்னா, இவன் மதுபானம் குடிக்கல, ஆனா அமளியின் ஆவி என்ன செய்யுது? யுத்தம் செய்கிற ஒரு ஆவி. யாக்கோபு 4:1. யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சரீரத்துல ஒரு சிலருக்கு அடிக்கணும் போல இருக்கும். அதனாலதான் நம்ம விசுவாசிகள் ஜிம்முக்கு போகாதன்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? ஜிம்முக்கு போகாத, ரெஸ்லிங் படிக்காத, குத்துச்சண்டை படிக்காத, கராத்தே படிக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போ நம்ம ஆளு தற்காப்புக்களை தெரியாம இருக்கணுமா, எவன்கிட்ட அடி வாங்கணுமா? அப்படிக்கா சொல்லல. வேதம் அழகா சொல்லுது, அது ஒரு போர் செய்கிற என்னது? இச்சை. அது சும்மா இருந்தா கூட ஒருத்தர் கிட்ட டக்குன்னு இடிச்சு பார்க்கும், வலிக்குதா? சும்மா நான் பண்ணி பார்த்தேம்மா. அவனுக்கு கை என்ன செய்யும்? சும்மா இருக்காது. அந்த கத்துக்கிட்டான்னா ஒன்னு செங்கலை உடைப்பான், இல்ல கதவை உடைப்பான். அதாவது தன்னுடைய பலன் எப்படி இருக்குன்னு. ஒரு யூத் கம்பு ஒரு பையன் வந்தான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கேரளா பையன், நல்லா ஹைட்டா அழகா நல்லா இருக்கான், படிச்ச பையன் தான். பட் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க கேட்டுக்கு கொண்டு வந்தா, கேட்ல அவனுக்கு என்னதான் மிலிட்டரி பரேட் தான், பிச்சு எரிஞ்சிடும் அடி. அவனை கொண்டு வந்தா அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் ஒரு 20 நிமிஷம் மிருகம் மாதிரி இருக்கான். அவனுக்கு அந்த வேகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாம
நான் பார்த்தேன், சரி இது ஏதோ வித்தியாசமான கேஸா இருக்கான், அவனை உட்கார வைடா, பேசாம உட்கார வைடா. உட்கார்ந்து 20 நிமிஷம் கழிச்சு அவன் ஆஃப் ஆயிட்டான். அவனோட போராடின ஆவி நெஞ்சிருச்சு, போயிருச்சு. அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறான். என்னை இந்த கூட்டத்துக்கு அனுப்புனதுக்கே இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு தான் அனுப்புனாங்க. இங்க வந்து என்னைய எல்லாரும் டென்ஷன் ஆக்கி விட்டான், திருப்பி எல்லாம் நெஞ்சிருச்சு, மொத்தமா ஏறிடுச்சுன்னா. ஏன்னு ஒரே பையன், கட்டுப்பாடு இல்லாம வளர்த்துட்டாங்க, பயங்கர டென்ஷன். அவன் சொல்றான், என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது பாஸ்டர் அப்படிங்கிறான். என்னன்னா இந்த பாரு இந்த பாரு அந்த பாரு இந்த பாருனா உடம்பெல்லாம் காயம். என்னன்னு கேட்டா, வீட்டுல திடீர்னு இந்த வேகம் வரும், கண்ணாடி ஜன்னல் நினைச்சிருது, அடிக்கிறது, அடிச்ச கையெல்லாம் கிளியும், பரவாயில்ல. வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த கோபத்தை அம்மா அப்பாவை அடிக்க முடியாதுன்னு சொல்லி என்னத்தையாவது தூக்கி ஓட்டு உடைக்கிறது, இல்லைன்னா இவன் போய் முட்டுறது எதையாது. இது ஒரு ஆவி. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்தா என்ன ஆவான்னு யோசிங்க. குரங்கு கையில அவ்வளவுதான். அது ஒரே நாள்ல ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு சாகுற வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு எங்க வந்து உட்கார்ந்துரும். அப்படிதான் நடக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் இவங்க நினைக்கிறது என்னன்னா, ஒரு கட்டு போட்டா சரியாயிடும். இல்ல, இது அமளியின் ஆவி. இதை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இவனுக்கு காயம், மற்றவங்களுக்கு இவனால என்னது காயம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை தேடி அலைகிறார். ஆண்டவரை விட்டாச்சு. ஆண்டவரை விட்டதுனால இப்ப யாரை தேடுறாங்க இவங்க? ஆண்டவரை தேடி போகும்போது நகரத்தின் காவலாளர்களோட பிடித்து அடித்து போர்வையெல்லாம் பிடிக்கிட்டாங்க. நேசர் இல்லாத வாழ்வு உன்னை காயப்படுத்தும். தேவ சமூகம் இல்லாத வாழ்க்கை உன்னை நஷ்டப்படுத்தும். ஆண்டவர் இல்லாத பயணம் உனக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது. அவரு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன். ஆனா நீங்க அவரை விட்டு விலகி நெஞ்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ அவரை விட்டால் அவரை உன்னை விட்டு விடுவார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார்? தென்படுவார். ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகினால் உனக்கு இது நடக்கும். அதுக்கு இன்னொரு வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 பாசி படிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏன் இன்னும் விலகி போகிறீர்கள்? நீங்க விலகி போக உனக்கு காயம் உண்டாகுது, அடி உண்டாகுது, வியாதி உண்டாகுது, பலட்சியம் உண்டாகிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உனக்கு சுகமே இல்ல. ஆண்டவரை விட்டு விலகினா, தேவ சமூகத்தை விட்டுட்டோம்னாலே நமக்கு நஷ்டங்கள். ஒரு நாள் நீ 4 மணி ஜெபத்துக்கு பண்ணாம பாருங்க, அன்னைக்கு முழுசு உங்களுக்கு என்ன இருக்காது? அன்னைக்கு முழுசு உங்களுக்கு என்ன இருக்காது சொல்லுங்க. ஒரு நாள் 4 மணி ஜெபமோ இல்லாட்டா அதிகாலை ஜெபத்தையோ நீ விட்டுட்ட, நீ பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? அன்னைக்கு உனக்கு கிருபையா அன்னைக்கு இல்லாம போயிருது. அதிகாலையில எழுந்து ஒரு இஸ்ரவேல் புத்திரன் அந்த மன்னாவை பொறுக்காவிட்டால் அன்னைக்கு முழுசு அவன் என்ன செய்யணும்? பட்னியா சுத்தணும். இல்லைன்னா மற்றவங்க பொறுக்கினதுல என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும், கேட்டு வாங்கி சாப்பிடணும். அப்படி இறந்து தோன்ற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது நாம வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை பிடிச்சு முன்னேறி போக வேண்டிய ஒரு பாதை. நம்முடைய ஜீவியத்துல இந்த விஷயத்துல ஒரு ஜெபத்தை விட்டு பாருங்க, ஒரு சர்வீஸை விட்டு பாருங்க, ஒரு பைபிள் ஸ்டடியை விட்டு பாருங்க, ஒரு காத்திருப்பு கூட்டத்தை விட்டு பாருங்க, உங்களுடைய ஜீவியத்துல சார்ஜ் இழந்து போனது போல இருப்பீங்க. ஒரு தேவனுடைய அந்த ஒரு தேவ சமூகத்தை நீங்க விடக்கூடாது. அப்படி விடும் பொழுது உங்கள் மேல் பிசாசு காயப்படுத்த உரிமை பெற்றுக் கொள்ளுகிறான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். பிசாசு பிடிக்கும் போது இந்த காயம் நமக்குள்ள உண்டாகிறது. பிசாசு பிடிச்சவங்கள பாருங்க, அவங்களே பிளேட் எடுத்து கிழிச்சுவாங்க, அவங்களே போய் முட்டிக்குவாங்க. அந்த பிசாசு அவனை வாழ விடாது. அந்த காயத்தை உண்டு பண்ணுகிறது பிசாசு. நான் இப்பொழுது சில காரியங்கள் சொன்னேன். இதுல எந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில காயங்கள் உண்டாயிருக்கிறது? பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் வச்சுட்டு குடும்பங்கள்ல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகளுக்கு பிசாசு பிடிச்சி அந்த பிசாசுகள் போகாம அவங்கள போட்டு அலக்கழிக்குது.
மாசக்கணக்கா வருஷக்கணக்கா இந்த ஆவிகள் போட்டு அலக்கழித்து அந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்தை அவன் காயப்படுத்துது. கடைசியில் என்ன நடக்குது? அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. பிசாசு பிடிச்சதுனால உன் வீடு கல்லறை போல மாறிடுது. அநேக விசுவாசிகளுடைய வீடுகள் கல்லறை போல நிசப்தமா இருக்கும். பேய் பிசாசு பிடிச்ச வீடு மாதிரி அமைதியா இருக்கும். ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? காயங்கள் உண்டாகும். இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட காயங்கள் இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு காயம் இருக்கு, ஆனா அவங்க ரொம்ப டீசெண்டா நடந்துடுறாங்க. ஒண்ணு இல்ல. ஒரு சில பிள்ளைங்க கீழே விழுந்துட்டு எழுமோ, கேட்டா என்ன சொல்லும்? ஒண்ணு இல்ல. அங்க போய் தடவி விட்டுட்டு மெல்ல மெல்ல பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படித்தானே? சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அடிப்பாங்க, டீச்சர்ஸ் அடிப்பாங்க. என்னடா ஆச்சு இவ்வளவு அடி வாங்கிட்ட? அதெல்லாம் நமக்கு வலிக்காது. அங்க சோருக்கு பின்னால போய் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான், என்னடா அடிச்சானே. ஒரு சிலருக்கு வீடுகள் சில காயங்கள் இருக்கு. வேதம் சொல்லுகிறது எரேமியாவுல 6ஆம் அதிகாரம் 14 சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். எப்படி இருக்கும்? பேசுறது என்னது? வெளியே சொல்லும் போது என்னது? நீங்க எப்படி இருக்கீங்க? சமாதானமா இருக்கும். ஆனா உள்ள என்ன இருக்கு? உள்ள ஒரு பெரிய காயம் இருக்கு, நொதிக்கிற ரணம் இருக்கு. அதனாலதான் ராபோஜனம் முடிஞ்சு போய் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுது எல்லாமே. காரணம் என்னன்னா, என்ன உள்ள என்ன இருக்கு? ஒரு காயம், நொதிக்கிற ரணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அழகா பிளாஸ்டர் போட்டு அழகா வந்து என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் பண்ணி ராபோஜனம் எடுத்துட்டு போயிடறோம். ஆனா உள்ள காயம் இருக்கு. ஒரு சிலருக்கு பிரசங்கமே காயத்தை உண்டு பண்ணுது. அப்படியும் பிரசங்கங்கள் இருக்கு. குத்தி கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி தூக்கிட்டு போயிடும். அது ஒரு விதத்துல கரெக்ட். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் எந்த ஆத்மாவையும் உருவ குத்தி கிளியர் பண்றது. இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரதி சொஸ்தமடையாமல் போனார்? ரணம் சிகிச்சை தேவை, சர்ஜன் தேவை. அது கர்த்தருடைய வார்த்தையே அந்த வேலையை செய்யும் உனக்குள்ள இடம் கொடுக்கும் போது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய காயத்தை மேல் பூச்சா பூசாத. இந்த பிரசங்கம் இப்ப முடிய போகுது, இந்த காயம் ஆறணும். அதான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே என்னது? காயம் உண்டானதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிடக்கூடாது. காயத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும்? ஆற்றணும். அந்த சமாரியன் அந்த காயத்தை பார்த்துட்டு அந்த காயத்தை கட்டினான். அந்த காயத்தில் எதை ஊத்துனான்? எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தான். அது அவனுக்கு சுகத்தையும் உண்டாக்கினது. அந்த புண்ணு ஸ்ப்ரெட் ஆகாம பாதுகாக்கவும் செய்தது. அதான் முக்கியம். ஏசாயா 1:6 படி ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லமாங்க. உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா செப்டிக் ஆயிடும். ஒரு சகோதரன் ட்ரெயின்ல அடிபட்டுட்டாரு. ட்ரெயின்ல வேணும்னு இறங்கும் போது தடுமாறி உள்ள போயிட்டாரு. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க, ஜிஹெச்ல. அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த கால் கிழிஞ்சிருச்சு. கால் வந்து ஒடியல. அப்படி இந்த காலில் தொடையில கீழே உள்ள மசில்ஸ் எல்லாம் இணைஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு. அந்த ஜிஹெச்ல என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே வச்சு தச்சிட்டான். அவர் டிராக்ல விழுந்துட்டாரு. உள்ள எப்படியோ தப்பிட்டாரு. உள்ள வச்சு அழகா இணைஞ்சிட்டான். அந்த மசில்ஸ் எல்லாம் அழகா தச்சிட்டாங்க. தச்சாங்க. 2-3 நாள் நல்லா இருந்துச்சு. ஐசியூ வார்டுல இருந்தாரு. நானும் போய் பார்த்தேன், கூட இருந்தேன். திருப்பி அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆர்டினரி வார்டுக்கு கொண்டு வந்த பிறகுதான் தெரியும், நாற்றம் நாற்றம் நாற்றம். அந்த வார்டுல ஒருத்தனுமே இருக்க முடியாது, எல்லாரும் இருந்துச்சு ஓடிடுவான். உடனே அவரை பிரைவேட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா இந்த கால் உப்பி போய் ஒரு மாதிரி ஊதிச்சு. அதை அறுத்து பார்த்தா ரயில்வே டிராக்ல உள்ள செடி, ரயில்வே டிராக்ல உள்ள கல்லு, அந்த ஜல்லிகள் இருக்க ஜல்லி, ரயில்வே டிராக்ல உள்ள செடிகள், காஞ்சி போன செடி, இதெல்லாம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, காலுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அதுக்கு பிறகு அந்த காலை எடுத்து சுத்தம் பண்ணி, இப்போ அந்த சவரனை பார்க்கலாம். ஆனா காலில் என்ன கிடையாது? மசில்ஸே கிடையாது. எல்லாம் இந்த கெட்டு போய் அழுகி போயிடுச்சு. அதுக்கு பிறகு சுத்தம் கிடைச்சது. எவ்வளவு பெரிய ஆறாத ஒரு காயம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இந்த சீல் புதுக்கப்படணும். மேல் பூச்சா பூசிட்டு போய் சொல்லு, என் மேல எனக்கு இப்படிலாம் வருத்தங்கள் இருக்கு, இன்னையோட இயேசுவின் நாமத்துல 2 பேரும் பலிபீடத்துல வைப்போம், வச்சு ஜெபம் பண்ணு, போ எல்லாத்தையும் கொளுத்திருங்க, சாம்பலாக்கிடுங்க, தகனிக்கப்படட்டும். உங்களுடைய காயங்களை நீங்க சுமந்து கொண்டே தெரிய வேண்டாம். உங்களுடைய காயங்கள் ஆறுகிற காயங்கள் தான். கர்த்தர் அதை ஆற்றுவார். ஒரு சிலருடைய காயம் அப்படியே இருக்கு, யாருமே அதை டீல் பண்ணல. அந்த காயத்திலே அவங்க போய்கிட்டே இருக்காங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் காயத்தை, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடுவார் இல்லை. ஒரு சில வீட்டுல பாத்தீங்களா, ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு ஆளு,
உன் காயத்தை ஆற்றுகிறதுக்கு ஆள் கிடையாது. உன்னை வந்து அழகா உன்னை பாதுகாத்து பராமரிக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய காயம் இப்படியே வேதனைக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 15:18. உன் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். என் நோவு நித்திய காலம், என் காயம் ஆறாத கொடிய காயம். ஒரு சிலருடைய காயத்துக்கெல்லாம் போய் சொன்னா அதெல்லாம் அவ்வளவுதாங்க, இனி இப்படி கடைசி வரைக்கும் இப்படித்தான் போயிட்டே இருக்க வேண்டியதான், என்ன பண்றது அப்படிமாங்க. அந்த காயத்தை ஆத்துறதுக்கு அவங்க என்ன செய்யறது இல்ல, இடம் கொடுக்கிறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, நாகும் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாகும் 3:19. உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. பரிகாரம் இல்ல. உன் காயம் கொடியது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. ஒரு சிலருடைய வார்த்தைகள் இன்னும் மறக்கவே முடியல. என்னதான் அபிஷேகத்தில் இவங்க நிரம்பினாலும் திருப்பி அவங்கள சிந்திச்ச உடனே வந்துருது முன்னால வந்து நின்று. ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு பெண்ணை, ஒரு கர்ப்பஸ்திரியான ஒரு பெண்ணை கொன்னு ஏதோ மருந்துக்காக அந்த கர்ப்பஸ்திரியை கொன்னுட்டான். அது நடந்து எவ்வளவோ நாளாச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் சொல்றான், ஜீசஸ் கால்ஸ் புக்ல கூட அந்த சம்பவம் போட்டிருந்தாங்க. நான் அந்த சாட்சியை கூட கேட்டேன். என்னதான் அவன் வந்து இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு இப்ப ஒரு பிரைவேட்ல ஒரு ஊழியம் செய்றார். ஆனா அவர் சொல்றாரு, என்னதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சாலும், என்னதான் இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டாலும், எங்கேயாவது தேவசமூகத்தில் இருக்கும்போது எது வந்துருது, இது வந்து முன்னால் நின்று என்னைய கொன்னுடுது, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டியேன்னு சொல்லி. அதே போல சரித்திரத்தில் சொல்லுவாங்க, சேவல் கூவிட்டுனாலே பேதுரு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பட்ட பட்ட பட்டன்னு கை கால் உதறிடுமா. ஏன்னா எது வந்துடும், அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. சேவல் எங்கேயாவது பேதுரு பிரயாணம் பண்ணும் போதோ, எங்கேயாவது தங்கி இருக்கும் போதோ, எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும் போதோ சேவல் கூவிடுச்சுனாலே பேதுரு என்ன செஞ்சிருவான், டோட்டல் அப்செட். ஏன்னா தன் நேசரை என்ன செஞ்சிட்டோம், மறுதளிச்சிட்டமே, சபிச்சிட்டமே, நம்ம பைபிள் தூக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு. அதனாலதான் அவன்கிட்ட கேட்டாங்களாம், உன்னைய கொல்ல போறோம், எப்படி சாகணும்னு விருப்பப்படுறேன், இயேசுவை போல உன்னை சிலுவையில் அரைஞ்சிட்டுமான்னாங்களாம், செத்துறியாரு. அப்ப அவன் சொன்னா, சிலுவையில் அரைங்க, ஆனா என் நேசர் வந்து நேர அடிக்கப்பட்டாரு, எனக்கு தகுதி கிடையாது, என்ன செய்யுங்க, தலைகீழ அடிங்க, நான் சாகுறேன் நான். அதனால எக்ஸ் வடிவை வச்சு சிலுவையை செஞ்சு தலைகீழ அவனை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படித்தான் பேதுரு செத்தது. எனக்கு தகுதி இல்ல, நான் மறுதளிச்சவன், என்னை அவர் மன்னிச்சிட்டாரு, ஆனா எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தான் தெரியும், என்னை தலைகீழ சிலுவையில் அரைஞ்சு கொல்லுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, அவனுடைய காயம் எவ்வளவு கொடிதா இருந்துச்சுன்னு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் காயத்தை அவர் கட்டுகிறார், உன் காயத்தை அவர் கழுவுகிறார், உன் காயத்தை அவர் ஆற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்த சிறைச்சாலைக்காரன் அவருடைய காயங்களை, மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். ஒருவருடைய காயங்களை மற்றொருவர் கழுவுங்கள், ஆண்டவரும் கழுவட்டும். காயங்கள் உள்ளதான இந்த தூசி, ஒருத்தருக்கு உள்ளதான வேதனைகளை நீங்கள் கழுவுங்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் பவுலை அங்கே தொழுமரத்தில் மாட்டி வச்சிருந்தானோ, அதே சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவுடைய கைகால்கள் இருந்த அந்த காயங்களை என்ன செஞ்சான், கழுவினான். யாரால உனக்கு பிரச்சனையோ, யாரால ஒன்னால மற்றவங்க யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய காயங்களை நீங்கள் கழுவுங்கள். அடுத்ததாக யோபு 5:18. அவர் அடிக்கிறார், அவரே காயம் கட்டுவார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். ஆண்டவர் வந்து காயம் கட்டுகிற தெய்வம். காயப்படுத்திட்டாரு, நீங்க துக்கப்படாதீங்க. அவர் அடிக்கிற கைதான் என்ன செய்யும், அணைக்கும். அவர் நிச்சயமாய் உன்னுடைய ஜீவியத்துல ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக, பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக, தேவனை விட்டு நீ விலகின நிமித்தமாக, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகினதுனால, அமளி பண்ணினதுனால, வேசித்தனத்துக்குள் சிக்கினதுனால, இல்லாவிட்டால் தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுத்ததுனால, இல்லாவிட்டால் தவறான ஐக்கியத்துக்கு நீ இடம் கொடுத்ததுனால, தவறான பாதையில் நீ பயணப்பட்டதுனால, இல்லாவிட்டால் மனுஷர்கள் உன்னை தாறுமாறாக பேசி நடத்தினதுனால உனக்குள் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை தேவன் அதை அனுமதித்து இருக்கலாம். அப்படி அவர் அனுமதித்திருந்தாலும் அவருடைய அடித்த கரமே, காயப்படுத்தின கரமே, அவரே காயப்படுத்தி காயத்தை என்ன செய்கிறார், கட்டுகிறார். அதான் தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரே அடிச்சுட்டு அவரே காயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு சிலருடைய காயங்கள் வேறு விதத்துல பாதிக்கப்படுது, சரீரத்துல வேற விதமா பாதிக்கப்படுது.
அத டாக்டர்ஸ்ட கொண்டு போனா அவங்க இந்த சரீரத்துல இன்னொரு பகுதியில இருந்து தோலையோ ஏதாவது எடுத்து எங்க வைக்கிறாங்க, அந்த மாற்று இடத்துல வச்சு அதை சரிப்படுத்துறாங்க. அதுபோல இந்த உலகத்துல இந்த விசுவாச பாதையில எந்த பகுதியில நீங்கள் எந்த சூழ்நிலையில காயப்பட்டிருந்தாலும் அவர் வேறு ஒரு விதத்துல உனக்கு என்ன செய்வாரு, அந்த காயத்தை ஆற்றுவார். ஏனென்றால் அவர் நமக்காக காயப்பட்டவர். ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டவர். அதனால அவருக்கு காயத்தின் வேதனை தெரியும். அப்படினால் உன்னுடைய காயத்தை ஆற்ற அவருக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. எரேமியா 30 அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உனக்கு காயம் கட்டுவார், காயத்தை கழுவுவார், காயத்தை கட்டுவார், காயத்தை என்ன செய்வார், ஆற்றுவேன் என்று என்ன செய்றார், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எந்த காயம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அதுல அவர் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்ப்பார். அதன் மூலமாய் உன்னுடைய காயம் ஆறும். ஏசாயா கடைசியாக ஏசாயா 30 அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய காயத்தை ஆற்றினா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை உனக்கு கட்டளையிடுவார். சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? 7 சூரியன். சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 சூரியனுடைய வெளிச்சத்தை போல என்ன செய்யும் இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு உன் காயத்தை ஆற்ற போகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நாமில் பலர் பல விதங்களிலே பலரால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏன் இன்னும் சரியாய் சொன்னால் நாமும் சில சூழ்நிலைகளில் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். காயப்பட்டும் காயப்படுத்தியும் இந்த பாதையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு ஆவிக்குரிய மனிதன் காயப்படுகிறான் என்பதை தேவன் நம்மோடு பேசினார். அப்படி பேசியிருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காயத்தை இருந்தால் காயம் இருக்குன்னு சொல்லு, மேல் பூச்சாய் பூசி சமாதானம் சொல்லி ஏமாத்தி இந்த பாதையிலே நீ முடிவில் தோல்வியை சந்தித்து விடாதே. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உன்னுடைய சீல் பிதுக்கப்படட்டும். ஆமென். இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்கப்படட்டும். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன் காயங்களை கழுவட்டும், உன் காயத்தை கட்டட்டும், உன் காயத்தை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கட்டும். உன் காயம் எவ்வளவு கொடிதா இருந்தாலும் அடிக்காயத்தை கர்த்தர் ஆற்றட்டும். அல்லேலூயா. ஆமென். நான் காயப்பட்டேன், கர்த்தருடைய காயத்தினால் என்னுடைய காயம் சுகமாகணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். குறுகிய நேரம்தான். கர்த்தாவே, இந்த பாதையில நான் போகும்போது எனக்கு எத்தனை காயங்கள் வந்தது. இந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது, என் வாழ்க்கையில் இந்த தொழிலிலே நான் இருக்கும் பொழுது, என் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, என் சபையில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, என்னுடைய பிள்ளையின் மூலமாய், என்னுடைய மனைவி புருஷன் மூலமாய், இன்னும் என்னுடைய நண்பர்கள் மூலமாய் என்னென்ன இடங்களிலே நான் காயப்பட்டேன் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில காயம்பட்ட நிலவரத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? உங்களை கண்டு உங்களுடைய விசுவாசிகள் ஊழியர்கள் விலகி போயிருக்கலாம். இதோ நல்ல சமாரியன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். அவர் உன்னை விட்டு தூரம் போக மாட்டார். உன்னுடைய காயத்தை பரியாசம் பண்ண மாட்டார். உன் காயத்துக்கு பரிகாரம் உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கட்டும். உன் மனதின் காயங்கள் அடிக்காயங்கள் குணமாக்கப்படட்டும். காயத்தோடு இந்த கூட்டத்தை விட்டு யாரும் போக கூடாது. இன்னைக்கு தானங்க பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், போக போக ஆறும். அப்படிலாம் கிடையாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்கிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களினால் நீ சுகமாகிறாய். ஆமா. இந்த வேத வசனங்களை கேட்கும் போது என்னுடைய காயம் கொடிதா இருக்கிறது, நான் எந்த இடத்துல காயப்பட்டேன் என்று
எனக்கும் தேவனுக்கும் தெரியும் என்று சொல்லுகிற எத்தனை பேர் கைகளை வைத்து பார்க்கலாம். காயப்பட்ட நிலவரத்தில் வந்த தேவனுடைய ஜனங்கள், இந்த மெசேஜ் காயப்பட்டவர்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. நீ காயப்பட்டிருந்தா அப்படியே துக்கப்பட்டு நீ போகாத, முழங்கால போடு. ஆமென். உன் காயத்தை கட்ட போகிறார். முதலாவது உன் காயம் கழுவப்படும், இரண்டாவது உன் காயம் கட்டப்படும், மூன்றாவது அதிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி கர்த்தர் அதை காய்ந்து போக பண்ணுவார், ஆற பண்ணுவார். நீ விசாரிப்பற்ற சீயோன் தள்ளுண்டவள் என்று சொன்னால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உனக்காக நான் காயப்பட்டேன். இன்றைக்கு உன்னுடைய காயம் மாறினால் உன்னுடைய பாதை 7 பகலை போல வெளிச்சமாய் மாறும். உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால் இந்த கூட்டத்தில் அவர்களை மன்னியுங்கள். ஏதாவது ஒரு சம்பவம் மறக்க முடியாமல் இருந்தால் இந்த கூட்டத்தில் அதை பலிபீடத்தில் வையுங்கள். ஆமென். அந்த கள்ளன் என்ன செய்தான் என்று பைபிளில் சொல்லப்படவே இல்லை. அவன் என்ன ஆனான்னு தெரியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் காயத்தை ஆற்றும்படியாக சமாரியன் வந்திருக்கிறார். உன்னை மறுபடியும் எப்படி ஆயினும் எருசலேம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். ஒரு திராட்சரசம் வரட்டும். ஹல்லேலூயா. ஒரு எண்ணெயின் அபிஷேகம் வரட்டும். ஆமென். ஒரு புது எண்ணெய் உன்னுடைய காயத்தில் வார்க்கப்படட்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு, அபிஷேகத்துக்கு, கிருபைக்கு இடம் கொடுங்கள். இப்பொழுதே உங்களுடைய காயம் ஆறும். ஆமா. காயத்துல எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவன் ஊத்தினான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டான். இதையும் ஊத்தி அதையும் ஊத்திட்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிலருக்கு புண்ணு மேல ஆறும், உள்ள என்ன ஆயிடும்? செப்டிக் ஆயிடும், சலம் வச்சிடும். ஆனா இந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் ரெண்டையும் சேர்த்து ஊத்தும் போது அடிக்காயமும் ஆறும், வெளிக்காயமும் ஆறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரியான அபிஷேகமும் கிருபையும் வரும்போது உன்னுடைய எல்லா வேதனையும் மாறி போகும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு ரண வைத்தியர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த காயமா இருந்தாலும் நீங்க அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. அவருடைய கையில் உள்ள அந்த எண்ணெயும் அந்த திராட்சரசமும் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே அவர் ஆற்ற வல்லவர். ஆமா. எல்லாரும் கைகளை கீழே போடுவோம். உண்மையாகவே சில காயங்கள் என் வாழ்க்கையின் போக்கையே மாத்திருச்சு, என் ஊழியத்தினுடைய ட்ரெண்டையே மாத்திருச்சு, என் லைஃப் ஸ்டைலையே மாத்திருச்சு. நான் அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த காயத்துல இருந்து கர்த்தர் என்னை ஆற்ற வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. ஒருவேளை சொந்தக்காரங்க மூலமா, சபையார் மூலமா, ஊழியக்காரங்க மூலமா, விசுவாசிகள் மூலமா, நண்பர்கள் மூலமா, புறஜாதிகள் மூலமா, இப்படி சில காயங்கள் உங்களுக்கு ஆறாத காயங்கள் இருக்கலாம். ஆனா ஆறாத காயத்தையும் ஆற்றக்கூடிய சக்தி இயேசுவுக்கு உண்டு. ஆமென். இன்றைக்கு உன்னுடைய காயத்தை அவர் ஆற்ற போகிறார். அப்படி ஆற்றினால் உன்னுடைய பாதை 7 பகலை போல பிரகாசமாய் மாறும். ரிபாலாகா திடாபாகா ரட்சிகாராமானி ஆராபா. இதயம் நொந்து நறுங்குண்டோரை ஈகத்தில் தேற்றியவா. இதயம் நொந்து நறுங்குண்டோரை ஈகத்தில் தேற்றியவா. கிளையாதேன ஔஷதமாக காயங்கள் ஆற்றிடுவா. கிளையாதேன ஔஷதமாக காயங்கள் ஆற்றிடுவா.
அவருடைய கரம் உன் காயத்தில் படட்டும், உன் இருதயத்தில் படட்டும். ஆமென். இது காயம் கட்டும் நேரம். ஹல்லேலூயா. காயத்தை ஆற்றும் நேரம். ஹல்லேலூயா. எண்ணெயும் திராட்சரசமும் ஊற்றும் நேரம். ஹல்லேலூயா. ஹிக்கரமானா ஹதினமானியா ரபஹானா. ஆமா, எனக்கு ஒரு வாஞ்சை. கூட்டம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாஞ்சை, உங்களுடைய காயத்துல அந்த சமாரியன் எண்ணெய் ஊத்துறதுக்கு இடம் கொடுங்க பிரியமானவர்களே. அந்த திராட்சரசத்தை ஊற்ற இடம் கொடுங்கள் பிரியமானவர்களே. அந்த எண்ணெயும் திராட்சரசமும் வரும் பொழுது, அந்த கிருபையும் அபிஷேகமும் வரும் பொழுது, ஓ உனக்கு சுகம் ஆறும். ஹல்லேலூயா. உன் காயம் ஆறி போகும். Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னுடைய காயத்தை ஆற்றும்படியாக அவர் எண்ணெயோடும் திராட்சரசத்தோடும் தன்னுடைய ரதத்தோடும் உன்னை நோக்கி வந்திருந்தார். உண்மையாய் உன்னுடைய காயம் ஒரு ஆறாத நித்திய நோவாக உனக்கு இருந்தது. ஆனால் இன்று அவர் உனக்கு அந்த காயத்தை ஆற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கிடைத்தது? உண்மையாய் காயப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சுகத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஷிடபலக திடபக ரபானியா. ஆமென், ஆமென். இன்றைக்கு உன் காயத்தை ஆற்றி இருக்கிறார். இனிமேல் உன்னுடைய பாதை 7 பகலை போல பிரகாசமாய் இருக்கும்.
கர்த்தர் நம்முடைய காயத்தை ஆற்றும்படியாக காயத்துக்கான காரணத்தையும் அதை ஆற்றக்கூடிய நிலவரத்தையும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடி நாளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை ஆற்றும் ஒரு வைத்தியராக, கிளையாத்தின் பிசினாக, நல்ல ஒரு ரண வைத்தியராக நம்முடைய மத்தியில் அவர் வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே நம்முடைய காயங்களை தம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவர் ஆற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவர்களுடைய காயங்கள் ஆற்றப்பட்டதோ அவர்களை சேர்க்க அவர் வரப்போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.